Good morning, everyone. நான் அசோக் பேசுகிறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். ஸோ லாஸ்ட் டைம் வாட்டர் பியூரிஃபையர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ எப்படி அது வந்து யூனிக்காக இருக்குது அப்படிங்கிற வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது. இன்கேஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். அதே போல் தான் ஏர் பியூரிஃபையர் ஷார்ப்போட இன்னொரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த ஏர் பியூரிஃபையர். இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் ஃபார் லாஸ்ட் 4-5 இயர்ஸாக இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இன்னைக்கு நம்ம ஆக்சுவலாக இந்த ஏர் பியூரிஃபையரோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃபேக்ட் கொரோனா வைரஸ் பற்றி எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ கடந்த மார்ச் மாதம் ஆரம்பித்து இன்னி வரைக்குமே வந்து இந்த த்ரெட் அப்படிங்கிறது வேர்ல்டு ஓவர் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. கொரோனா வைரஸ் இதை பொறுத்த வரைக்கும் இதோட ஆரிஜின் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் இன்னி வரைக்கும் தெரியாது. ஸோ எங்கே இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, இதனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இப்பயும் வந்து ஒரு டென்டேட்டிவா இதனால ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் தான் மெயினாக வரும். அண்ட் அலாங் வித் தட் வந்து சிவியர் பாடி பெயின், ஃபீவர், ஸோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் தான் வந்து மெயினாக இன்னைக்கு இந்த வைரஸ்க்கான ஒரு அறிகுறிகளாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் மோர் தென் தட் இதோட பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த வைரஸ் வந்து இது எப்படி கவுண்டராக்ட் பண்ணலாம் ஆர் இது எப்படி வந்து எராடிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம்தான் அந்த வேக்சினேஷன். ஸோ வேக்சினேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன, இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி அதே போல் இந்த வைரஸோட அட்டாக் வந்து நம்ம பாடியில் இல்லாமல் வந்து அழிக்கிறது தான் மெயினாக இந்த வேக்சினேஷன். ஸோ அகைன் இந்த வேக்சினேஷன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேர்ல்டில் சில இடங்களில் கண்டுபிடிச்சிருந்தா கூட, பட் அகைன் ப்ராக்டிக்கலாக இது ஒரு சிட்டிசனுக்கும் இது கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அது நடந்துச்சுன்னா தான் அது எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு பாடிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஸோ இந்த கொரோனா வைரஸ்லேருந்து அந்த தாக்குதல் இல்லாமல் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். பட் எப்போ எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவலுக்கும் உண்மையிலேயே வந்து இந்த வேக்சினேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது யாராலையுமே இனி வரைக்கும் கன்ஃபார்ம்டாக அதை சொல்ல முடியாது. ஸோ நிறைய டெஸ்டிங்ஸ் எல்லாமே போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் வந்து இதில் அப்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்ஃபேக்ட் இந்த வேக்சினேஷன் வந்து இது எஃபெக்டிவ் அப்படின்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக அண்ட் சேஃப்டியாக நம்ம இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எஸ், பிகாஸ் இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் த டே அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த வேக்சின்ஸு ஆர் மேபி இந்த ஒரு கொரோனா வைரஸ் இன்னைக்கு நம்ம போய் டெஸ்ட் கொடுக்குறோம், பாசிட்டிவ் வந்துச்சுனாலே மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க, இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரிவென்டிவாக தான் இந்த மெடிசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே போல் சில இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் அட்மிட் ஆகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே போல் ஸ்டெராய்ட்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, பேசிக்காக நம்ம பாடி இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வைரஸ் வந்து கொஞ்ச நாளில் அது செத்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால தான் நார்மலாக இந்த 14 டேஸோ இல்லை வந்து 21 டேஸ் அப்படிங்கிறது இந்த இன்டென்சிட்டியை பொறுத்து குவாரண்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எஜுகேஷன் வந்து இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த கொரோனா வைரஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா, 2 விதமாக இது ஸ்ப்ரெட் ஆகும். ஒன்று என்ன சொன்னால் ஏர்பார்ன் வழியாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய விதம் ஒன்று, ரெண்டாவது சர்ஃபேஸ் வழியாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய விதம் ஒன்று. ஸோ சர்ஃபேஸ் வழியாக அப்படிங்கும்போது என்ன ஆகுது, நார்மலாக இப்போ ஒரு கோவிட் இன்ஃபெக்ட் ஆன ஒரு பர்சன், ஸோ அவங்க தொடக்கூடிய இடத்துல வந்து அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதே இடத்துல வேற ஒருத்தர் போய் தொடும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ இந்த சர்ஃபேஸில் ஆகக்கூடிய இதை வந்து தடுக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, சானிடைஸ் பண்ணுங்க, இல்லை நல்லா கையை வந்து சோப் போட்டு வந்து வாஷ் பண்ணுங்க, ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ மூக்குக்கிட்டேயோ கண்ணுக்கிட்டேயோ வாய்க்கிட்டேயோ வந்து நம்ம கையை வந்து சானிடைஸ் பண்ணாமல் வந்து கொண்டு போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கான ரீசன் இந்த சர்ஃபேஸ் விதமாக வந்து இது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறது. ரெண்டாவது என்னன்னா ஏர்பார்ன். ஸோ காற்றின் வழியாகவும் வந்து இந்த வைரஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ காற்றின் வழியாக அப்படிங்கும்போது என்ன, ஒருத்தர் தும்மும் பொழுதோ இருமும் பொழுதோ அதுலேருந்து அந்த காற்றுல போய் அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும்பொழுது அகைன் அது அந்த காற்று மண்டலத்தில் இப்போ வேற யாராவது இருக்கோம் அப்படிங்கும்பொழுது அதை இன்ஹேல் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கு இந்த வைரஸ் வந்து அட்டாக் வந்து ஏற்படலாம். அதனால தான் ஃபேஸ் மாஸ்க் எப்போதுமே நம்ம போட்டுக்கணும். ஸோ தட் மற்றவங்க தும்னா கூட இமீடியட்டாக டைரெக்டாக நம்ம வந்து மூக்குக்குள்ள வாய்க்குள்ள வந்து இது போகாதுங்கிறதுக்காகவும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இது எல்லாமே இருந்துச்சுன்னா கூட நம்ம என்ன ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து செல்ஃபா நம்ம மெயின்டைன் பண்ணா கூட, பட் எப்போ இந்த காற்றுல இந்த வைரஸ் எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்கு, எங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகும் எதுவுமே நமக்கு தெரியாது அப்படிங்கும்போது நம்ம என்னதான் ப்ரொடெக்டிவா நம்ம இருந்தால் கூட, பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து இது நம்மளை தாக்க ஆரம்பிக்குது. அது த்ரூ சர்ஃபேஸாகவும் இருக்கலாம், ஆர் மேபி ஏர்பார்னா கூட இருக்கலாம்.
ஸோ சர்ஃபேஸ் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச விதங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ மோஸ்ட்லி ஸ்ப்ரே அப்ளிகேஷன் வீட்டில் இல்லை ஆஃபீஸஸ்ல வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஏர்போர்ன் அப்படிங்கும்போது ஏர்போர்ன் ஏன்னா காற்று அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா நிற்காத ஒரு விஷயம். ஸோ இது மூவிங்ல தான் இருக்கும். இப்போ காற்று ஒரு இடத்துல இன்னொரு இடம் மூவிங்லேயே இருக்கும் பொழுது நம்ம வந்து ஏர்ல என்னதான் ஸ்ப்ரே அடிச்சா கூட பட் ஸ்டில் அந்த வைரஸோட இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம தாக்காம கண்டிப்பா நம்மளால நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது. அப்ப இது என்ன ஆயிடுது இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆன டைம்ல நம்ம ஒரு சர்டிபிகேட் வந்து ஒன்று ஆக்சுவலா எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சர்டிபிகேட் பொறுத்த வரைக்கும் என்ன அதுல கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபிலைன் கொரோனா வைரஸ். ஸோ 2004 ஜப்பான்ல வந்து இந்த ஃபிலைன் கொரோனா வைரஸ்க்கு பிளாஸ்மா கிளஸ்டர் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் அதுல வந்து அந்த ரிசல்ட்ஸை வந்து நம்ம ஆக்சுவலா ஷேர் பண்ணியிருந்தோம். பட் லேட்டர் ஆன் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்றது இல்லை. இன்ஃபேக்ட் அதை ஸ்டாப் பண்ண சொல்லி நம்ம சொல்லிட்டோம். பிகாஸ் அது 2004 நடந்த டெஸ்டிங். அது மோரோவர் அன்னைக்கு இருந்த அந்த ஃபிலைன் கொரோனா வைரஸோட சாம்பிள் வேற, இப்ப இருக்கக்கூடிய இந்த கொரோனா ஆர் COVID-19 இதோட சாம்பிள் வந்து வேற. ஸோ இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு டோட்டலா சேஞ்ச் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகும்பொழுது அப்ப அன்னைக்கு இருந்த அந்த ஃபிலைன் கொரோனா வைரஸ் ஸோ அதை எராடிகேட் பண்ண அந்த பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி இன்னைக்கு வந்து இது எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு நம்மளால கிளைம் பண்ண முடியாத ஒரு நிலை இருந்தது. அதனால தான் ஆக்சுவலா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிட்டோம். பட் இப்போ ரீசெண்டா இந்த ரிசர்ச்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த COVID-19 அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. இது நாவல் கொரோனா வைரஸ். இதை SARS-CoV-2 அப்படின்ட்டு இப்போ வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ SARS-CoV-2 அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த கொரோனா COVID-19 இதுக்கான இந்த பேர் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கான சில டெஸ்டிங்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் பிளாஸ்மா கிளஸ்டர் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி பை ஷார்ட். ஸோ அன்னிலேருந்து இந்த 20 இயர்ஸ்ல பிளாஸ்மா கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் இதுல எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது. இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது பிளாஸ்மா கிளஸ்டர், அன்னைக்கும் பிளாஸ்மா கிளஸ்டர் தான், இன்னைக்கும் பிளாஸ்மா கிளஸ்டர் தான். ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிறது ரிமைன்ஸ் சேம். அப்ப இந்த பிளாஸ்மா கிளஸ்டர்ல என்ன ஆகும் அப்படின்னா ஹை டென்சிட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து ஏர்ல த்ரோ ஆகுது. இந்த ஹை டென்சிட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் அப்படிங்கிறது ஏர்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கூட போய் கம்பைன் பண்ணி அது நியூட்ரலைஸ் பண்ணிட்டு அது டோட்டலா இன்ஆக்டிவ் பண்ணிடும். அதனால தான் நமக்கு மேக்ஸிமம் வந்து இந்த பொல்யூஷனாலேயோ இல்லை டஸ்ட்னாலேயோ இல்லை பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகள்னாலேயோ நம்ம அந்த இன்ஃபெக்ட் ஆகாம நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இன்ஃபேக்ட் ஏரோட காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21% தான் ஏர்ல ஆக்சிஜன், மீதி இருக்கக்கூடியது நைட்ரஜன். ஆல்மோஸ்ட் 79% இருக்கக்கூடியது வந்து நைட்ரஜன். இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம அட்மாஸ்பரிக் ஏர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஜென்ரலா வந்து நமக்கு வந்து அதிகமாக தேவை அப்படின்னு பார்த்தோம்னா கூட பட் அட்மாஸ்பரிக் ஏர்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து அந்த லெவல் வந்து கம்மி. பட் அகைன் அந்த ஏர்லயுமே இந்த மாதிரியான வைரஸோ இல்லை டஸ்டோ இதெல்லாம் வந்து கிருமிகள் பிளஸ் பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அகைன் இதுவும் மேக்ஸிமம் பிளாக் பண்ணுது. ஸோ முடிஞ்ச மேக்ஸிமம் நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுங்கிறது வந்து நமக்கு மிஸ் பண்ணிட்டு தான் நம்ம இருக்கும். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி ஷார்ப்போட ஒரு யூனிக்கான ஒரு டெக்னாலஜி, இன்ஃபேக்ட் ஷார்ப்போட ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன குறிப்பிட்டிருக்காங்க, கேன் ரெடியூஸ், அதாவது காற்றுல இருக்கக்கூடிய SARS-CoV-2 இந்த நாவல் கொரோனா வைரஸ் இதை டோட்டலா எராடிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் வந்து இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. ஸோ லேப்ல டெஸ்ட் பண்ணும்போது அந்த டெஸ்டிங் கண்டிஷன்ஸ்ல வந்து என்ன குறிப்பிடுறாங்க, இன்ஃபேக்ட் பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி அந்த SARS-CoV-2 இதை 91.3% வந்து டோட்டலா எராடிகேட் பண்ண முடியும் எப்பனா வித்தின் 30 செகண்ட்ஸ்ல. ஸோ யோசிச்சு பாருங்க, 30 செகண்ட்ல ஆல்மோஸ்ட் 91.3%. நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஜெனரலா வந்து ரெக்கமெண்டட் யூசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 to 14 hours வரைக்கும் நம்ம ஏர் பியூரிஃபையர் வந்து நம்ம கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம். அப்ப வெறும் 30 செகண்ட்ஸ்லயே இந்த அளவுக்கு இது எராடிகேட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே அவைலபிள் டெக்னாலஜி அப்படிங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி மட்டும்தான். அதுவும் எக்ஸ்க்ளூசிவா பிரஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக இந்த ஏர் பியூரிஃபையர் நமக்காக கொடுத்துருக்காங்க.
அப்ப நம்ம எவ்வளவு கொடுத்து வச்ச ஒரு நபர்கள் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க மார்க்கெட்ல வேற யார்கிட்டயுமே அது கிடையாது. ஸோ நம்ம கிட்ட மட்டும் இருக்கு அப்படிங்கும்போது இந்த லேப் கண்டிஷன்ஸ்ல இன்னைக்கு இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இன்னைக்கு ப்ரூவனா நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது எஸ் ஏர்போர்ன் வழியாக அதாவது காற்றின் வழியாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய இந்த கரோனா வைரஸ் SARS-CoV-2 இத நம்மளுடைய ஏர் பியூரிஃபையர் கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் காற்றில் இருக்கக்கூடிய இந்த வைரஸ் வந்து டோட்டலா அழிக்க முடியும் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ரூம்ல இருக்கு. அந்த ரூம்ல இப்போ 2 பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து COVID-19 இன்ஃபெக்டடான பர்சன் அந்த ரூம்ல இருக்காங்க. ஸோ பொதுவாகவே வந்து ஐசோலேட் பண்ண சொல்லி தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து அவங்க கூட போய் இருக்கக்கூடாது. ஒரு 14 டேஸ் குவாரண்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து சர்ஃபேஸ் வழியாக ஏர்போர்ன் வழியாக ஸ்ப்ரெட் ஆகலாம். அது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஏர்போர்ன் டிசீஸா கூட அது மாறலாம். அப்போ ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலும் ஒரு COVID-19 இன்ஃபெக்ட் ஆன நபர்களும் ஒரு ரூம்ல ஒரு வேலை இருக்க வேண்டியதாக இருந்ததுன்னா அப்ப டெஃபினட்டா என்ன ஆகும், அந்த காற்றின் வழியாக அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஹெல்த்தியா இருக்கக்கூடிய பர்சனுக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல போய் உட்கார ஆரம்பிச்சு. இன்ஃபேக்ட் இந்த கரோனா வைரஸோட ஸ்ட்ரக்சர்ங்கிறது நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. மேல வந்து இந்த முள்ளா இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணும், நம்மளோட த்ரோட்ல ஃபர்ஸ்ட் போய் உட்காந்துரும். ஸோ ஸ்ட்ராங்கா அது உட்காரும். அந்த இடத்துல த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அப்படியே நம்மளுடைய நுரையீரலுக்குள்ள போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சு அந்த வைரஸ் வந்து லாக்ஸ் அண்ட் லாக்ஸ்ல வந்து மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகும், கம்ப்ளீட்டா அந்த இன்ஃபெக்ஷன் அதாவது செஸ்ட் கன்ஜெஷன் அப்படிங்கிறது அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு வெண் படலம் மாதிரி வந்து கம்ப்ளீட்டா தெரியும் செஸ்ட்ல இருக்கு. அதுதான் என்ன சொல்றாங்க, இந்த வைரஸ் வந்து மல்டிபிள் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி அது டோட்டலா வந்து நம்மளுடைய நுரையீரலுக்குள்ள அந்த ஆக்சிஜன் உள்ளுக்குள்ள போகாம அந்த இடத்துல தடுத்துட்டு இருக்கு. அப்ப அது என்ன பண்றாங்க, அந்த ரெஸ்பிரேட்டரி இந்த ரெஸ்பிரேட்டரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிஹிஸ்டமின்ஸ் இந்த மாதிரி மெடிசின்ஸை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த கன்ஜெஷனை வந்து கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தட் இந்த வைரஸ் வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு சொல்லி. ஈவன் தோ நம்ம கிட்ட இது இருந்தால் கூட இப்போ யார் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டுல கிட்டத்தட்ட 55 ரினவுண்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் இதெல்லாம் வந்து எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ வேர்ல்டு ஓவர்ல அந்த 55 யூனிவர்சிட்டிஸ் இருந்தால் கூட பெஸ்ட் யூனிவர்சிட்டி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகாசாக்கி யூனிவர்சிட்டி. ஸோ நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ். ஸோ இவங்க தான் இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லேப்ல தான் பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அகைன்ஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நாவல் கொரோனா வைரஸ் ஆர் SARS-CoV-2. ஸோ அவங்களுடைய டிக்ளரேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வெரி வெரி ஹைலி எஃபெக்டிவ். ஸோ 30 செகண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 91.3% இந்த கொரோனா வைரஸை நம்மளுடைய ஏர் பியூரிஃபையர் டோட்டலா டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னு சர்டிஃபை இவங்க பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ரிசர்ச்ல இன்வால்வ் ஆன 3 சயின்டிஸ்ட் தான் இந்த படத்துல வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க அவங்களுடைய அந்த ஆராய்ச்சியினோட முடிவுல வந்து இன்னைக்கு இது எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நிறைய பேர் யோசிக்கலாம், சார் அப்போ இதுக்கான சர்டிஃபிகேட் வேணுமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டோட்டல் ஸ்டடி இது வந்து கிட்டத்தட்ட 150 பேஜஸ். ஸோ 150 பேஜஸுமே வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்ஃபேக்ட் நம்ம அவ்வளோ பேஜஸ் நம்ம கிட்ட இருந்தாலுமே அதை முதல்ல நம்ம கோ த்ரூ பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு லேப் கண்டிஷன்ஸ்ல என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்ல வந்து அந்த டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த 150 பேஜஸோட இருக்கக்கூடிய ரிப்போர்ட். பட் இதுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி இதுதான் இன்னைக்கு வேர்ல்டுலயே தி பெஸ்ட் எஸ்பெஷலி ஃபார் நாவல் கொரோனா வைரஸ். ஸோ இந்த போர்ட் மெம்பர்ஸ் இவங்க இதை வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்மளுடைய இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜியில வேர்ல்டு ஓவர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 லேப்ஸ்ல வந்து இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த 33 லேப்ஸ்ல முன்னாடி வந்து நம்ம 31 லேப்ஸ் இருந்துச்சு. அதுல ஒரு லேப் வந்து மெயினாக இந்த நாகசாக்கி யூனிவர்சிட்டி அண்ட் இந்தியாவில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி அவங்களுமே வந்து பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி தான் பெஸ்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறதையும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் இந்த சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே நான் ரீசெண்டாக நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி உங்களோட லீடர்ஸ் அவங்க கிட்ட நீங்க கேட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ஷார்ப் ஏர் பியூரிஃபையர் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு மேஜரா 5 டைப்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் தான் இருக்கு.
இன்னைக்கு எந்த விதமான ரெஸ்பிரேட்டரி கைண்ட்ஸ் ஆஃப் டிசீசஸ் இது வரணும் அப்படின்னா மேஜரா இருக்கக்கூடிய இந்த 5 பொல்யூட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பொல்யூட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா PM10 அப்படின்னு சொல்லி. PM அப்படின்னா பார்ட்டிகுலேட் மேட்டர். ஸோ ஒரு டஸ்டோட சைஸை பொறுத்த வரைக்கும் அதற்கு இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்ல PM10, PM2.5 அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ PM10 அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 மைக்ரான்ஸ்ல இருந்து 20 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்க்கு PM10 இந்த ரேஞ்சுக்குள்ள அது வரக்கூடியது. ரெண்டாவது ஹவுஸ் டஸ்ட். ஹவுஸ் டஸ்ட்ங்கிறது பொதுவாக வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குப்பைங்கிறது கிடையாது. பொதுவாக நம்மளுடைய ஸ்கின் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், ஒரு 28 நாள் 30 நாள்ல வந்து நம்ம ஸ்கின் வந்து உரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி உரியக்கூடிய ஸ்கின் வந்து என்ன ஆகுது, நம்ம ட்ரெஸ்ல தான் மேக்ஸிமம் செட்டில் ஆகும். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை வந்து இப்போ லாண்ட்ரிக்கு போடுறோம், ஆர் வீட்டில் வந்து இந்த துவைக்க வேண்டிய துணியெல்லாம் வந்து தனியாக போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா அப்போ எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே அந்த இடத்துல மிக்ஸ் ஆகும். இது தவிர நம்ம பெட்ல நம்மளுடைய வந்து இந்த பெட்ஷீட்ஸ்ல தலைவாணியில இது எல்லாமே என்ன ஆகும், அந்த ஸ்கின் வந்து உறிஞ்சு அதில் விழ ஆரம்பிக்கும். அந்த டெட் செல்ஸ் எல்லாம் அதில் விழ ஆரம்பிக்குது. அப்போ ஒருத்தரோட அந்த டெட் செல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்கின் வந்து என்ன ஆகும், இன்னொருத்தருக்கு அது ஸ்ப்ரெட் ஆகவும் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இன்ஹேல் பண்ணும் பொழுது அப்போ ஒருத்தரோட ஸ்கின் வந்து இன்னொருத்தருக்கு போகும்போது அது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசார்டராக மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே போல பெட் டேண்டர். பெட் டேண்டர்ங்கிறது பொதுவாக வீட்டில் நாய் பூனை இதெல்லாம் வளர்க்குறவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த பூனை உடம்புல இருந்து நாய் உடம்புல இருந்து உதிரக்கூடிய முடி. ஸோ அந்த முடி வந்து ஒரு கிளஸ்டரா ஒன்று சேரும்போது தான் அந்த இடத்துல முடி இருக்குன்னு தெரியும். பட் இதே ஒரு சின்ன சின்ன முடி அங்கங்க 1-2 விழுந்திருந்து அப்படின்னா நமக்கு தெரியாது. ஸோ மோஸ்ட்லி நம்ம வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையுமே வந்து நாய் பூனை எல்லாமே சுத்தக்கூடியது. அப்போ எங்க வேணாலும் அதோட முடி வந்து உழுந்திருக்கலாம். அந்த இடம் நமக்கு தெரியாது. நம்ம அதுல ஏதோ ஒரு இடத்துல டச் பண்ணிட்டு திரும்ப நம்ம மூக்கு கிட்டேயோ இல்லை வாய்க்கிட்டே கொண்டு போகும்போது மேபி அது நமக்கு தெரியாம நம்ம கான்சியஸ் இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ள அது போகலாம். அதுவுமே போயிட்டு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல வந்து அடைப்பு வந்து ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அதான் சொல்ற பெட் டேண்டர். அதே மாதிரி அந்த பிராணிகள் உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகள் எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம், இதுவுமே வந்து ஈஸியா நம்ம பாடியில ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ இந்த 3 விஷயங்கள் PM10, ஹவுஸ் டஸ்ட், பெட் டேண்டர் இதெல்லாம் கிட்டத்தட்ட 15% ஆஃப் பொல்யூஷன் வந்து மெயினா இதனால ஏற்படக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா PM2.5. ஸோ PM2.5 வந்து அகைன் டஸ்டோட சைஸை பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட். இது வந்து 0.3 மைக்ரான்ஸ்ல இருந்து 10 மைக்ரான் வரைக்கும் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்க்கு PM2.5 அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த மைக்ரான்ஸ்னா என்ன சார், 10 மைக்ரான்ஸ்னா எவ்வளவு இருக்கும், 0.3 மைக்ரான்ஸ்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கூட நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஜெனரலா யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய தலைமுடி, நம்ம ஒரு தலைமுடி ஒரே ஒரு தலைமுடி எடுத்தீங்க அப்படின்னா அந்த முடியை நம்மளால கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு வந்து டைரக்டா அது தெரியுமாங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த முடி எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அப்படிங்கிறது ப்ராக்டிகலா நமக்கு வந்து தெரியாது. ஸோ நம்மளுடைய தலைமுடியோட சைஸ் வந்து 70 மைக்ரான். ஸோ 70 மைக்ரான் இருக்கக்கூடிய தலைமுடி நம்ம கண்ணுக்கு தெரியாத பொழுது, நேக்கட் ஐஸ்ல தெரியாத பொழுது 10 மைக்ரான்ஸோ இல்லை 0.3 மைக்ரான்ஸோ இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஸோ மெயினா இது வந்து அவுட் சைட் பொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அங்கேருந்து நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடியதான் இந்த PM2.5. ரெண்டாவது போலன். ஸோ போலன் அப்படிங்கிறது இந்த பிளான்ட்ஸ்ல இருந்து காத்துல வந்து வேகமாக பரவக்கூடியது. இன்ஃபேக்ட் இந்த போலன் இதுவுமே நிறைய ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் வந்து ஏற்படுத்தக்கூடியது. ஸோ நீங்க மேஜர் பொல்யூஷன் ஏற்படுறது எதனால கேட்டேன், இந்த PM2.5. ஸோ ஆல்மோஸ்ட் 36% பொல்யூஷன் எதனால ஏற்படுது, அந்த PM2.5 என்ற போலனால ஏற்படக்கூடியது. அடுத்த கெமிக்கல் ஃபியூம்ஸ், டாக்ஸின்ஸ். கெமிக்கல் ஃபியூம்ஸ்ங்கிறது என்ன, இப்போ நார்மலாக ஒன்றும் இல்லை, வீட்டில் வந்து நம்ம ப்ளீச்சிங் பவுடரை போட்டு க்ளீன் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அந்த ப்ளீச்சிங் பவுடர் தண்ணியோட மிக்ஸ் ஆகும்போது ஒரு நெடி அடிக்கும். அப்படியே நம்ம டக்குனு மூக்கு வந்து ஒரு அடைப்பு ஏற்படுது. அதுதான் சொல்ற கெமிக்கல் ஃபியூம்ஸ். டாக்ஸின்ஸ், நம்ம கண்ணுக்கு தெரியாத நச்சுப் பொருள்கள் எத்தனையோ இருக்கு. அதே போல வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஹேஸ் காம்பவுண்ட்ஸ். வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ங்கிறது என்ன, இந்த ஊதுவத்தி ஏற்றி வைப்போம், இல்லை வந்து கற்பூரம் காட்டுவோம், இப்போ அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகை, அதுலேருந்து வரக்கூடிய இந்த ஸ்மெல், ஈவன் நம்ம பாடி ஸ்ப்ரே அடிச்சுப்போம், பர்ஃப்யூம் வந்து நம்ம மேலே அடிச்சுப்போம். ஸோ இந்த பாடி ஸ்ப்ரே பர்ஃப்யூம் அடிச்சோன்னு டக்குன்னு ஒரு செகண்ட் என்ன ஆகும், மூக்கு அப்படியே பிளாக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அதே போல இந்த மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ், ஸோ கொசு அழிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சுருளாக இருக்கலாம், இல்லை வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸாக இருக்கலாம், இதெல்லாமே இதுலேருந்து வரக்கூடியதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மெல்லு, ஸ்மோக்கு, கேசஸ் இதெல்லாமே வரக்கூடியது. ஸோ இதுவோட டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 27% நம்மளுடைய நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கான ஒரு காரணம். அடுத்ததா இன்ஃபெக்ஷஸ் சப்ஸ்டன்சஸ்.
ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன? பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், கிருமிகள். ஸோ இந்த கிருமிகளாலுமே என்ன ஆகுது? நம்ம நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக ஏற்படும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 22% இதனால ஏற்படக்கூடிய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த 5 ஃபேக்டர்ஸ் எதனால தான் வந்து பொல்யூஷன் இன்னைக்கு நிறைய இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த பொல்யூஷன் நம்ம காற்று மண்டலம் டோட்டலா மாசு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இதனால நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களும் முன்ன விட இன்னைக்கு அதிகமாயிட்டே வருது. ஸோ 3 வீட்ல ஒரு வீட்ல கண்டிப்பாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இன்னைக்கு இருக்கு. ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேர்ல ஒருத்தருக்கு கட்டாயம் வந்து இன்னைக்கு ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. லைஃப் லாங் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்கணும். அப்போ இந்த 5 விதமான பொல்யூட்டன்ஸ் இதுதான் இன்னைக்கு மேஜரா இருக்கு அப்படிங்கும்போது அப்ப இந்த 5 பொல்யூட்டன்ஸையுமே டோட்டலா வந்து எராடிகேட் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் நம்ம கிட்ட இருக்கு. இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் ப்ரீ ஃபில்டர். நம்மளுடைய ஏர் பியூரிஃபையர்ல அவுட்டர் ஏரியால இருக்கக்கூடியதான் ப்ரீ ஃபில்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ரீ ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் இது வந்து PM10, ஹவுஸ் டஸ்ட், பெட்டாண்டர் இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணும். அடுத்தது PM2.5 அண்ட் போலன். இது ரெண்டத்தையும் ஃபில்டர் பண்றதுக்கு தான் ஹெப்பா ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஹெப்பா அப்படின்னா என்ன? ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகல் அரஸ்டர். இந்த பொல்யூஷன் இந்த டஸ்ட் இதெல்லாமே டோட்டலா வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் இந்த ஹெப்பா ஃபில்டர். அடுத்தது கெமிக்கல் ஃபியூம்ஸ், டாக்ஸின்ஸ், இந்த வாலடைல், ஸோ ஸ்மெல்லு, கேஸ் இதெல்லாமே டோட்டலா வந்து அழிக்கக்கூடியதான். ஒன்று கார்பன் ஃபில்டர் இருக்கு, ரெண்டாவது பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி இருக்கு. ஸோ 2 மெத்தட்ஸ் இதன் மூலமாக அந்த ஸ்மெல், ஸ்மோக், கேசஸ் இதெல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண முடியும். கிருமிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் இது போன்ற கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி. இது வந்து ஷார்ப்போட முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. அடுத்த ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ ஸ்கின் எலாஸ்டிசிட்டி. ஏன்னா நார்மலா என்ன ஆகும்? ஸோ பொல்யூஷன் அதிகமாக இருந்துச்சுனாலும் நம்ம ஸ்கின் வந்து டோட்டலா ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அங்கே ஒரு மாதிரி வெடிப்பு வர மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ பிளாஸ்மா கிளஸ்டர் அந்த காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுனால, இந்த ஹைட்ரேஷன் ப்ராப்பர் ஹைட்ரேஷன் கொடுக்கறதுனால நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது. அந்த ஃபிளெக்ஸ் மாதிரி வராமல் தடுக்கக்கூடியது பிளாஸ்மா கிளஸ்டர் அயன் டெக்னாலஜி. ஸோ ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதாவது எல்லா விதத்திலுமே முழுமையான ஒரு தீர்வை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஏர் பியூரிஃபையர் இருக்கு அப்படின்னா எஸ் அது நம்மளுடைய ஷார்ப்போட இந்த முக்கியமான டெக்னாலஜி பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி. ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் மேஜர் பொல்யூட்டன்ஸ் இது எல்லாமே எராடிகேட் பண்றதுக்கான ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் இருக்கக்கூடியதா நம்மளுடைய ஏர் பியூரிஃபையர். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி. ஏது ஆக்டிவ் அப்படின்னு சொல்றோம்? பிகாஸ் நம்ம வீடுகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த 4 சுவருக்குள்ள இன்னைக்கு எத்தனையோ விதமான பொல்யூஷன்ஸ் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை மெயினா கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் ஆக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்டிவ் பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி. ஸோ பிளாஸ்மா கிளஸ்டர் அப்படிங்கிறது இன்ஃபேக்ட் இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈவன் தோ இந்த டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம மாறல அப்படின்னா கூட பட் இன்ஃபேக்ட் ஷார்ப் வந்து நிறைய இன்னைக்கு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வேற என்னென்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஃபேக்ட் இப்போ கரண்ட்லி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் என்னன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஏர் பியூரிஃபையர் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதுங்கிறதுக்கான ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஆஸ் வெல் அஸ் ஹேர் க்ரோத்தை கூட சப்போர்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிற ரிசர்ச் இன்னைக்கு கரண்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான இன்னும் ரிசல்ட்ஸ் வரல. ஸோ எஃபெக்டிவ் அது கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறனால தான் ரீசெண்டாக நம்ம வந்து நாசோ ஃபில்டர்ஸ் லான்ச் பண்ணோம். ஸோ அதுவும் பேஸ்ட் ஆன் திஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. இப்போ நைட் வந்து நம்ம தூங்குறோம். இப்போ ஏசியில் வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். காலையில் எந்திரிக்கும் போது என்ன, இப்போ ஏசி நம்ம போடும்போது ஆல்மோஸ்ட் ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ ஏசி ஒரு 2 hours 3 hours ஓடுது அப்படின்னா அதுக்கப்புறமா ஏசி வந்து ஆட்டோ கட் ஆஃப் வந்து நம்ம டைமர் செட் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் அதே ரூம்ல தான் நம்ம வந்து காலையில் வரைக்கும் நம்ம தூங்கிட்டு இருப்போம். இப்போ காலையில் நம்ம எந்திரிக்கும் போதே நம்ம ஃபீல் பண்ணுவோம், என்ன ஒரு மாதிரி கண் எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும், தலைவலி லைட்டாக தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கும், மூக்கு ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும், உடம்பு ஒரு மாதிரி டயர்ட்னஸ் வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுவே எந்திரிச்சிட்டு கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு ஜன்னல் கதவு எல்லாமே திறந்து வச்சுட்டு இப்படி வெளியில வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு ஓப்பன் ஏர்ல ஒரு 10 நிமிஷம் நம்ம போய் நின்னோம்னு வச்சுங்களேன்,
அந்த சிம்டம்ஸே நமக்கு இருக்காது. தலைவலி இருக்கிறது நமக்கு தெரியாது. மூக்கடைப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். கண்ணில் இருக்கக்கூடிய இரிட்டேஷன் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆக ஆரம்பிக்கும். அப்போ காரணம் என்ன? ஏன்னா ஒரு க்ளோஸ்டு ரூம், நான் முன்னாடியே சொன்னேன், ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் 21% அண்ட் நைட்ரஜனோட பர்சன்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் 79 அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் இந்த ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆகுது, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே ஓப்பன் ஏர்ல வரும்போது என்ன ஆகுது, அபண்டன்ட் சப்ளை, ஏன்னா நேச்சர் இயற்கையில ஆக்சிஜன் வந்து நமக்கு மேக்ஸிமம் நிறைய நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அந்த ஃப்ரீனஸ், நுரையீரலுக்குள்ள ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குது. நம்மளால ஈஸியா வந்து மூச்சு நல்லா இழுத்து விட முடியும். அப்போ இயற்கை எப்படி நமக்கு வந்து நல்ல சுவாசத்தை கொடுக்குதோ, அந்த இயற்கை என்ன மாதிரியான ஒரு டெக்னாலஜில, இயற்கை என்ன மாதிரியான ஒரு மெத்தட்ல நமக்கு சரியான ஒரு சுவாசத்தை கொடுக்குதோ, அந்த டெக்னாலஜியை தான் ஷார்ப்ல கண்டுபிடிச்சு பிளாஸ்மா கிளஸ்டர் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ பிளாஸ்மா கிளஸ்டர்னா என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இயற்கை, நேச்சர். ஸோ நேச்சர் எப்படி நமக்கு தூய்மையான காற்றை கொடுக்குதோ அதே மாதிரி தூய்மையான ஒரு காற்றை கொடுக்கக்கூடியது அந்த பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி. அப்போ இந்த ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் இது ரெண்டுமே கம்பைன் ஆகும் பொழுது, அதாவது நம்மளுடைய ரூம்குள்ள அட்மாஸ்பியர் லெவலில் இருக்கும்போது அந்த இடத்துல ஃப்ரெஷ் ஏரை பிளாஸ்மா கிளஸ்டர் ஜென்ரேட் பண்ண முடியும். பிகாஸ் இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கிறதுனால. ஸோ நைட் ஃபுல்லாக நம்ம ஏசியில் தூங்கினாலும் சரி, இல்லை ஏசி இல்லை பட் ஸ்டில், ஏன்னா இப்போ இந்த குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது மோஸ்ட்லி என்ன பண்ணியிருப்போம், எல்லாம் விண்டோஸ்லேருந்து டோர்லேருந்து எல்லாமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம். அப்போ அதனாலேயே கூட காலையில் நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். அப்போ நைட்டு நம்ம எல்லாமே க்ளோஸ் பண்ணா கூட ஸ்டில் நீங்கள் ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மார்னிங் எதிர்க்கும் போது அந்த சிம்டம்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. பிகாஸ் த ஃப்ரெஷ் ஏர் ஜென்ரேட் ஆகுறதுனால. அடுத்தது பிளாஸ்மா கிளஸ்டர் அயன் டெக்னாலஜி நியூட்ரலைஸ் VOC and other toxic gases. இந்த ஸ்மெல், புகை, ஸ்மோக் இதெல்லாமே பிளாஸ்மா கிளஸ்டர் அழிக்கக்கூடியது. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ கையில் வந்து காஃபி பவுடர் எடுத்து நல்லா கொட்டிடுங்க, கை நல்லா தேய்ங்க, ஸ்மெல் பண்ணி பாருங்க. இந்த காஃபியோட ஸ்மெல் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி பாருங்க. ஏர் பியூரிஃபையர் மேலே ஒரு 2 minutes கை வச்சு பாருங்க, திரும்ப ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஸ்ட்ராங்னஸ் இப்போ இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராங்னஸ் இப்போ இருக்காது. திரும்ப ஒரு 5 minutes ஏர் பியூரிஃபையர் மேலே கை வச்சு பாருங்க. முதல்ல இருந்து அந்த ஸ்ட்ராங்னஸ், அந்த ஸ்மெல் இப்போ இருக்கா அப்படிங்கிறது திரும்ப செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நீங்க கையில காஃபி பவுடரை கொட்டிட்டு கையில தேய்க்கும் பொழுது இருந்த அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு 10 minutes நீங்க ஏர் பியூரிஃபையர் மேல கையை வச்சுட்டதுக்கு அப்புறம் உங்க கை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்க கையில காஃபி கொட்டினதுக்கான அந்த ஸ்மெல் அது தெரியவே தெரியாது. ஸோ இது ஒரு ஒரு லைவ் எக்ஸாம்பிள். எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி இது அந்த வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட், இந்த கெமிக்கல்ஸ், ஸ்மெல், ஸ்மோக் இது எல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் அந்த டெஸ்டிங். நீங்க யூடியூப்லேயே கூட பார்க்கலாம். ஸோ நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு, அதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாஸ்மா கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் இது கிருமிகள், நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமிகளை வந்து அழிக்கக்கூடியது. எஸ்பெஷலி ஈகோலை இதுதான் மெயினா வந்து என்ன ஆகுது, நம்மளுடைய இந்த டயரியா பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. பன்றி காய்ச்சல், ஸ்வைன் ஃப்ளூ வைரஸ், H1N1, டியூபர்குலோசிஸ், டிபி அட்டாக் பண்ணக்கூடிய பாக்டீரியா, அதே போல ஃபங்கல் ஸ்போர்ஸ், ஈவன் நியோநாட்டல் மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த மூளை காய்ச்சல். ஸோ இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய இந்த கிருமிகளை வந்து பிளாஸ்மா கிளஸ்டர் கம்ப்ளீட்டா அழிக்கக்கூடியது. ஏன்னா அதோட இந்த புரோட்டீன் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த புரோட்டீன் பைண்டிங்கை பிரேக் பண்றதுனால அந்த பாக்டீரியாவோ இல்லை பாரசைட்ஸோ இல்லை ஃபங்கஸோ இதற்கு உயிர் வாழ முடியாது. ஸோ இதற்கான சர்டிஃபிகேஷன் நம்ம கையில் இருக்கு. ஆல்மோஸ்ட் வேர்ல்டு லெவலில் 33 குளோபல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் பிளாஸ்மா கிளஸ்டர் வந்து ரொம்ப எஃபெக்டிவ், இந்த கிருமிகளை அழிக்கக்கூடியது அப்படிங்கிறதுமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம ஒன்று பார்த்தோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த SARS-CoV-2 நாவல் கொரோனா வைரஸ் எதையுமே அழிக்க முடியுங்கிறத வேர்ல்டோட இந்த டாப் யூனிவர்சிட்டி நாகாசாகி யூனிவர்சிட்டி அவங்களுமே சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எதையுமே வந்து நான் நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் யாருக்காவது வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் திரும்ப உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு
இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ்ல எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 டைப்ஸ் ஆஃப் பேத்தஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நோயை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள். அலர்ஜி, ஆஸ்மால ஆரம்பிச்சு நுரையீரல் சம்பந்தப்பட்ட எத்தனை விதமான நோய்கள் அதை ஏற்படுத்தக்கூடிய இந்த கிருமிகள் இதெல்லாமே பிளாஸ்மா கிளஸ்டர் அழிக்க முடியும்க்கான ப்ரூவன் சர்டிபிகேட் நம்ம கையில இருக்கு. அடுத்தது பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால ஸ்டாட்டிக் சார்ஜஸ். ஸ்டாட்டிக் சார்ஜஸ் அப்படிங்கிறது என்ன? ஜெனரலா வீட்டில் இந்த டிவி ஆஃப் பண்ண உடனே கை அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் அப்படி பிடிச்சி இழுக்கும். இல்லைன்னா அந்த கர்டன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, விண்டோஸ்க்கு மேலே போடக்கூடிய கர்டன்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக் சேர்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, அந்த பிளாஸ்டிக் சேர்லையோ இல்லை கர்டன்ஸ் கிட்ட கையை கொண்டு போனீங்கன்னா அப்படியே லைட்டாக முடியை பிடிச்சிருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் நம்மளுடைய முடி அப்படிங்கிறது 70 மைக்ரான் அதோட சைஸ். இப்போ 70 மைக்ரான் இருக்கக்கூடிய முடியை வந்து இதை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத இந்த PM 2.5 இந்த ஸ்டாட்டிக் சார்ஜஸ் இதை அட்ராக்ட் பண்ண முடியுமா முடியாதுங்கிறத யோசிச்சு பாருங்க. ஏன்னா பொதுவாக நம்ம நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் நம்ம வீட்டுக்குள்ள யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது, இந்த ஸ்டாட்டிக் சார்ஜஸ் இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படிங்கிறது காற்றுல வந்து பரவிக்கிட்டே இருக்கு. அது என்ன பண்ணும், வரக்கூடிய இந்த டஸ்ட் எல்லாமே இந்த டஸ்ட் போலன் இதெல்லாமே வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இன்னொரு ஃபைன் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாட்டிக் சார்ஜஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனை நல்லா பளிச்சுன்னு தொடச்சி வச்சுட்டு ஒரு 2 hours ஃபேன் ரன் ஆன பிறகு நீங்க பாருங்க, அப்படியே மேலே லைட்டாக ஒரு சின்ன கோடு போட்ட மாதிரி டஸ்ட் போய் அதில் செட்டில் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா ஃபேன் சுற்றும் போது அதுலேருந்து நிறைய இந்த சார்ஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. இந்த சார்ஜஸ் வந்து இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ணுறதுனால ஃபேனில் ரொம்ப குயிக்காக வந்து திரும்ப டஸ்ட் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் பிளாஸ்மா கிளஸ்டர் தட் இஸ் நம்முடைய ஏர் பியூரிஃபை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு நிறைய டஸ்ட் அதில் சேருது அப்படின்னு இருக்கும்பொழுது ஏர் பியூரிஃபை பயன்படுத்தினா 3 months ஒன்ஸ் தான் மேக்ஸிமம் அவ்வளோ டஸ்டோட அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ஏர் பியூரிஃபை பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி எஃபெக்டிவா இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் இதை நியூட்ரலைஸ் பண்ணிடுது. ஸோ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் போய் சேரும், நெகட்டிவா இருந்தால் பாசிட்டிவ் சார்ஜஸ் போய் சேரும். ஸோ எப்போ இந்த சார்ஜஸ் இது நியூட்ரலைஸ் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இந்த டஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது. அண்ட் மெயினா ஹைட்ரேஷன். ஸோ நம்ம ஸ்கின்ல உருவாகக்கூடிய இந்த எக்ஸஸ் சீபம் அப்படின்னு சொல்லி இந்த சீபம் இதுவே என்ன ஆகுது, நம்ம ஸ்கின்னை வந்து டோட்டலாக ஒரு மாதிரி ட்ரையா ரஃபா மாத்திடும். பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி இந்த எக்ஸஸ் சீபம் இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ப்ராப்பர் ஹைட்ரேஷன் கிடைக்குது. அதனால எப்போதுமே நல்ல சாஃப்டா ஷைனிங்கான ஒரு ஸ்கின் வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ இது 5 விதமான பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி மூலமாக நமக்கு கிடைக்குது. அடுத்தது அந்த 3 types ஆஃப் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபில்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ப்ரீ ஃபில்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ப்ரீ ஃபில்டர் வெளியில இருக்கக்கூடிய இந்த ஃபில்டர் இதுல வந்து ஒரு மெஷ் மாதிரி ஒரு மைன்யூட்டான ஒயர் நெட் மாதிரி அதுல இருக்கும். ஸோ இந்த நெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து 10 மைக்ரான் வரைக்கும் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸை இதுல போய் கேப்சர் பண்ணிடும். அடுத்து நடுவில் இருக்கக்கூடியது கார்பன் ஃபில்டர். ஸோ கார்பன் ஃபில்டர் எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்மெல், ஸ்மோக், கேசஸ் இதெல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுக்காக. உள்ள இருக்கக்கூடியதான் ஹெப்பா ஃபில்டர், ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகல் அரெஸ்டர். இன்ஃபேக்ட் நம்மளுடைய ஹெப்பா ஃபில்டர் இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய பேர் ஹெப்பா ஃபில்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த ஹெப்பா ஃபில்டருக்கும் நம்மளுடைய ஹெப்பா ஃபில்டருக்கும் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன? ஸோ நம்மளுடைய ஹெப்பா ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் இதோட அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகம். மார்க்கெட்ல கூடிய சில லீடிங் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஹெப்பா ஃபில்டரோட சைஸ் வந்து நம்ம இதுல பாதிக்கு பாதி தான் அதுல இருக்கும். நிறைய ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ரிஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன, இன்னும் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வந்து கேப்சர் பண்றதுக்காக அந்த சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி நம்ம இந்த படத்துலயே நம்ம பார்க்கலாம். ஸோ இது அதிகமாக இருக்கிறதுனால மோர் ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடக்கும். கிட்டத்தட்ட 0.3 மைக்ரான்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆல்மோஸ்ட் 99.97% டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஹெப்பா ஃபில்டர் கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணிடும். நம்மளுடைய இந்த ஃபில்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த 3 விதமான ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ இந்த 3 ஃபில்டர்ஸ் இது வந்து பாசிவ் பொல்யூஷன், அதாவது வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடிய இந்த பாசிவ் பொல்யூஷன் இதை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றதுக்காக. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 5 types ஆஃப் பொல்யூஷன் இதுதான் இன்னைக்கு மேஜரா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த 5 typesமே இப்போ கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணக்கூடிய பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய காம்பினேஷன் தான் ஒன்று பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி, தட் இஸ் ஆக்டிவ் டெக்னாலஜி. ரெண்டாவது 3 types ஆஃப் ஃபில்டர்ஸ், இது வந்து பாசிவ் டெக்னாலஜி. இன்ஃபேக்ட் நம்மளுடைய ஹெப்பா ஃபில்டர் யார் வந்து
ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க ஆர் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அலர்ஜி ஃபவுண்டேஷன். அதனால தான் அந்த கிரீன் லீஃப் இருக்கக்கூடிய ஒரு சிம்பல் வந்து நம்மளுடைய அந்த காட்டன் பாக்ஸ் மேல பிரிண்ட் ஆயிருக்கும். அதே போல நம்மளுடைய சிஏடிஆர் அப்படிங்கிறது கிளீன் ஏர் டெலிவரி ரேட். நம்மளுடைய எவ்வளவுனா கிட்டத்தட்ட 180 cubic meters. ஸோ 180 cubic meters அப்படிங்கிறது ஜெனரலாக வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ், யூரோப்பியன் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்தியன் மெஷர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்சிமம் கவரேஜ் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய HEPA ஃபில்டர். ஸோ இந்த HEPA ஃபில்டர் நம்ம யூஸ் பண்றதுனால இந்த 180 cubic meters இதோட ஏர் த்ரோ ரேட் இருக்கிறதுனால 1 மணி நேரம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 சைக்கிள் இந்த ஏரை வந்து கம்ப்ளீட்டா பியூரிஃபை பண்ணும். ஸோ மார்க்கெட்ல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 130 140 cubic meters தான் அதோட மேக்ஸிமம் கவரேஜ் இருக்கும். அதனால ஒரு 4 to 5 சைக்கிள்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ அதோட இன்னும் எஃபெக்டிவா பண்ணக்கூடியது நம்மளுடைய இந்த HEPA ஃபில்டர். ஸோ லார்ஜஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறதுனால பெட்டர் எஃபிஷியன்சிங்கிறத இன்னும் எஃபெக்டிவா மைன்யூட்டா இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கம்ப்ளீட்டா ட்ராப் பண்ணிடும். அதனாலதான் நம்மளுடைய HEPA ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் இதோட லைஃப். ஸோ ஒரு பக்கம் எஃபெக்டிவா இருக்கு, அண்ட் செகண்ட் எவ்வளவு சர்ஃபேஸ் ஏரியா கவர் ஆகும் அப்படின்னா 250 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வரைக்கும் தாராளமாக நம்மளுடைய ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணலாம். ஸோ 250 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி நம்ம தூங்கக்கூடிய நேரம். ஸோ ஒரு பெட்ரூமோட சைஸ் அப்படிங்கிறது ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 150 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கும். ஸோ ஆவரேஜா ஒருத்தர் வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூமோட சைஸ். ஸோ 250 ஸ்கொயர் ஃபீட் கவரேஜ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது இன்னும் எஃபெக்டிவா அங்க இருக்கக்கூடிய பொல்யூஷனை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் டெக்னாலஜி நம்மளுடைய ஏர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல நம்ம புரிய வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஏர் பியூரிஃபையர்ஸோட அந்த ஏர் சர்க்குலேஷன் ரொட்டேஷன் இதை விட நம்மளது இன்னும் எஃபெக்டிவான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 20 degrees ஏர் ஃப்ளோ. ஸோ 20 degrees ஏர் ஃப்ளோ அப்படிங்கிறது என்ன? நார்மலா என்ன ஆகும், இப்போ ஒரு ரூம்ல வந்து காற்று இருக்குன்னா அந்த ரூம் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா க்ளோஸா இருக்கும்போது காற்று வந்து மேலேருந்து கீழே இறங்கும், கீழேருந்து மேலே போகும். அப்போ கம்ப்ளீட்டா ஒரு ரொட்டேஷன் ஆஃப் ஏர் அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்டு அட்மாஸ்பியர் இல்லை க்ளோஸ்டு ரூம்ல வந்து எப்போதுமே இருக்கும். ஜென்ரலா ஏர் ஃப்ளோ அப்படிங்கிறது மேல மட்டுமே அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா மேல வரைக்கும் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட்டா அதை ஃபில்டர் பண்ண முடியும். அதே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இப்போ கீழே இறங்கும். ஏன்னா ஒன்ஸ் மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்கா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கீழே இறங்கி போய் ஃப்ளோர்ல வந்து செட்டில் ஆகும். அப்போ ஃப்ளோர்லயும் அந்த சர்க்குலேஷன், ஏரோட சர்க்குலேஷன் இல்லை அப்படின்னா அப்போ கீழே அதை எஃபெக்டிவா கிளீன் பண்ண முடியாது. வேறஸ் நம்மளுடைய ஏர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் அந்த பிளாஸ்மா கிளஸ்டர், அதாவது அந்த ஏர் த்ரோ அப்படிங்கிறது 20 degrees ஏர் ஃப்ளோ இருக்கிறதுனால எவ்வளோ கீழே இருந்தா கூட அந்த லெவல்ல இருக்கக்கூடிய இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா சக்ஷன் மெத்தட்ல போய் ட்ராப் பண்ணிடும். ஸோ தட் மேக்சிமம் எஃபெக்டிவ்னஸ் வந்து கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ஏர் பியூரிஃபையர் மட்டும்தான். அண்ட் ஏர் பியூரிஃபையர் நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக ரீசெண்டாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா டேபிள் மேலே, ஸ்டூல் மேலே இந்த மாதிரிலாம் வந்து வச்சிருக்காங்க. மேபி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அந்த ஸ்டாண்டுக்கு மேலாம் வைக்கிறதா அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம ஏர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே தரையில மட்டும்தான் இருக்கும். ஸோ சவுர்லேருந்து ஒரு 1.5 அடி கேப் இருக்கணும். தரையில வச்சோம்னா தான் அந்த 20 degrees ஏர் ஃப்ளோ போகும்போது தரை வரைக்கும் போயிட்டு கம்ப்ளீட்டா அந்த செக்ஷன் மெத்தட் படி அந்த ரூமை வந்து கம்ப்ளீட்டா கிளீன் பண்ண முடியும். ஸோ ஒரு டேபிள் மேலேயோ இல்லை பெஞ்ச் மேலேயோ இது மாதிரி நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய 20 degrees ஏர் ஃப்ளோ அந்த ஸ்பீட் குறையும் போது ஸோ ஃப்ளோர் லெவலில் இருக்கக்கூடிய டஸ்ட் அதை எஃபெக்டிவா கிளீன் பண்ண முடியாது. ஸோ பெஸ்ட் வே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தரையில வைக்கிறது தான். இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் லேப் கண்டிஷன்ஸ்ல வந்து இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஏர் ஃப்ளோ சில ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி வச்சு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன்ஸும் இதுல இருக்கு. ஃபைன், இது நம்மளுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். பொதுவாக இப்போ ஏர் பியூரிஃபையர் பத்தி நம்ம பேசும்பொழுது காரணங்கள் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க.
சில பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, 18,500 வந்து கொடுத்து ஏர் பியூரிஃபையருக்கு நான் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது வந்து என்னோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைச்சிடும். சில பேர் என்ன சொல்றாங்க, நாங்க இப்போ ரீசெண்டா தான் ஏசி வாங்கணும், ஏசிலேயே வந்து ஏர் பியூரிஃபையர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் தனியா எதுக்கு ஒரு ஏர் பியூரிஃபையர் நான் வாங்கணும், எனக்கு அவசியம் இல்லை. இது உண்மையிலேயே இது வேலை செய்தா அப்படிங்கிறத நான் எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ சில பேர் பிளண்டா முதல்லயே வந்து சொல்லிடுவாங்க, ஏர் பியூரிஃபையர்லாம் வேணாங்க, இதெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் மோஸ்ட்லி வந்து டிராவலிங்ல இருக்கக்கூடிய நபர், அப்ப எப்படி இருந்தாலுமே பொல்யூஷன் அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்ப நான் ஏர் பியூரிஃபையர் நான் யூஸ் பண்றதுனால மட்டும் என்ன பிரயோஜனம் இருக்கு, அதனால ஏர் பியூரிஃபையர் வேணாம் அப்படின்வாங்க. ஸோ இது மாதிரி நிறைய காரணங்கள், யாராவது ஏதோ ஒரு காரணங்கள் அப்படிங்கிறது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் நாங்கள் கிராமத்தில் இருக்கோம், கிராமத்தில் நிறைய மரங்கள் இருக்கு, ஸோ காற்று எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்கும், அதனால எங்களுக்கு வந்து ஏர் பியூரிஃபையர் அவசியம் இல்லை. அப்ப இத்தனை விதமான காரணங்கள் நிறைய மக்கள் கொடுக்கும்போது இதுக்கு நம்ம எப்படி வந்து நம்ம கவுண்டர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வெறும் ஒரு சாதாரண ஒரு மூக்கடைப்பு இருக்கலாம், சளி பிடிக்கலாம், த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம், நுரையீரல போய் அடைப்பு ஏற்படுத்தலாம். ஸோ அதனால வந்து அலர்ஜி, ஆஸ்மா, வீசிங், நிமோனியா, பிராங்கைட்டிஸ், பிராங்கியக்டேசிஸ், டியூபர்குலோசிஸ், இது மாதிரி நிறைய நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மாசம் வந்து கோல்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் சீசன் ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு சில்லுன்னு வந்து சாப்பிட்டாங்க, ஐஸ்கிரீம் ஏதாவது ஒன்று சாப்பிட்டாங்க அப்படின்னா உடனே என்ன ஆகும்னா த்ரோட் இன்ஃபெக்ட் ஆகும், ஆர் சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மாசம் இந்த மாதிரி ஏதோ நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் வந்து அதுக்காக நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது நல்லா இருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ வருஷம் ஃபுல்லும் என்ன ஆயிடுது, ஒரு 10 நாள் சளி பிடிச்சி நம்ம அவஸ்தைப்பட்டுட்டே இருக்கும். அப்ப இது தொடர்ந்து வரும்போது என்ன ஆகுது, நம்ம நுரையீரல கம்ப்ளீட்டா வீக்கன் ஆகிடும். நாளைக்கு நேச்சுரலா கூட நம்ம பாடி வந்து எதிர்த்து ஃபைட் பண்ண முடியாத ஒரு கண்டிஷனுக்கு போகலாம். சைனசைட்டிஸ்ங்கிறது இந்த சைனஸ் கிளான்ஸ் நிறைய பேருக்கு இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லா வீங்கினா மாதிரி இருக்கும், ஊசி குத்துற மாதிரிலாம் ஒரு வலி வந்து ஏற்படலாம். அதே போல ரைனைட்டிஸ், மூக்கு ஒழுகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் இது வந்து எனக்கு இதெல்லாம் வந்ததே இல்லை லைஃப்ல அப்படின்னு யாராவது எனக்கு சொல்ல முடியுமாங்கிறத யோசிச்சு பாருங்க. கிராமத்துல இருக்கிறவங்க அவங்க எங்க கிராமங்கள்ல இந்த மாதிரி இந்த சளி பிடிச்சது இல்லை, யாருக்குமே தொண்டை வந்து புண்ணானது இல்லை, இங்க யாருக்குமே ஆஸ்மா கிடையாது, டிபி கிடையாது அப்படின்னு இன்னைக்கு எந்த கிராமங்களாவது சொல்ல முடியுமாங்கிறது யோசிச்சு பாருங்க. எல்லா இடத்துலயுமே எஸ் கட்டாயம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு. அப்ப இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இது ஆரம்ப கட்டத்துல நம்ம பாடி எப்படி இது ரியாக்ட் பண்ணுங்கிறது யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்ம பாடி வந்து காட்டக்கூடியது என்ன அப்படின்னா இந்த தும்மல். நம்ம நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயம் டக்குன்னு வந்து உள்ளுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அந்த பாடி இமீடியட்டா அதை வெளில தள்ளணும். அதுல நம்ம நல்லா இருக்கும், திடீர்னு பார்த்தா கண்டினியூஸா தும்மல் வந்துட்டே இருக்கும், ஒரு 10 தும்மல் 15 தும்மல் நம்ம போயிட்டே இருக்கும். அப்படின்னு நம்ம பாடி இந்த மூளை வந்து இங்க மெசேஜ் கொடுக்குது, உடம்புக்கு தேவையில்லாத ஏதோ ஒன்று உள்ள வந்துச்சு, இந்த தும்மல் வழியா வெளில தள்ளணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் எதுனா நம்ம மூக்கு அந்த தும்மல் மூலமாக ரியாக்ட் பண்ணும். ரெண்டாவது என்ன ஆகுனா மியூக்கஸ் செக்ரீஷன்ஸ், திடீர்னு மூக்குலேருந்து அப்படி தனித்தனியா கொட்ட ஆரம்பிக்கும். சளி இருக்காது, ஒரு மாதிரி ஒரு கலர்லெஸ் லிக்விட் மூக்குலேருந்து வர ஆரம்பிக்கும். அப்படின்னா இது செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். நம்ம அன்வான்ட் திங்ஸ் நம்ம மூக்கு வழியா உள்ளுக்குள்ள போகும்போது அதை நுரையீரலேருந்து வெளியில தள்ளுறதுக்காக நம்ம பாடி என்ன பண்ணுது, அந்த மியூக்கஸ் செக்ரீஷன் அப்படின்னு ஒரு திரவம், இந்த திரவம் உற்பத்தி ஆகுது, அது வழியா வெளியில தள்ள பார்க்கும். இப்ப இந்த முதல் 2 விதமான டிஃபென்ஸ்ல இப்ப எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னா அடுத்தது மூன்றாவது இருக்கக்கூடிய டிஃபென்ஸ், அதுதான் ஏர்வே இன்ஃப்ளமேஷன். இந்த ஏர்வே இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது, இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா ஜெனரலா வீக்கம். ஸோ இந்த 2 லைன் ஆஃப் டிஃபென்ஸை தாண்டி நம்ம உடலுக்கு ஒத்துக்காத விஷயங்கள் உள்ளுக்குள்ள போகும்போது இந்த காற்று குழாய், ட்ரக்கியா, விண்டு பைப் அப்படின்னு சொல்லுவோம், இந்த காற்று குழாய் என்ன பண்ணும், இன்ஃப்ளமேட் அதாவது வீக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த வீக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக காற்று போகக்கூடிய பாதை குறைஞ்சிக்கிட்டே வரும். எப்போது ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல தான் நமக்கு வந்து இந்த வீசிங், மூச்சு திணறல் அப்படிங்கிறது ஏற்படும். ஒன்ஸ் இந்த காற்று குழாய் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் ஆஸ்மா.
ஸோ ஆஸ்மா அப்படிங்கிறது இது நோய் கிடையாது. ஆஸ்மாங்கிறது ஒரு டிசார்டர். ஆஸ்மா தொந்தரவு இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இல்ல உங்க வீட்ல யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. அவங்க ஓப்பன் ஏர்ல இருக்கும்போது என்னைக்காவது ஆஸ்மா கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? இல்ல க்ளோஸ்டு ரூம்ல இருக்கும்போது ஆஸ்மா கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. டெஃபினட்டா க்ளோஸ் ரூம்ல இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த தொந்தரவு அதிகமா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த ரிப்பீட்டடா அந்த மாசுபட்ட காற்ற வந்து சுவாசிக்கும் பொழுது, அந்த 4 சுவருக்குள்ள இருக்கக்கூடிய காற்றுல பலவிதமான பொல்யூட்டன்ஸ் மிக்ஸ் ஆகும் பொழுது, இது போய் நுரையீரல்ல தாக்க ஆரம்பிக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த காற்று குழாய் கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிச்சிரும். அப்படியே பிடிச்சு இழுக்கும். மூச்சு விட முடியாம இழுக்கும். ஆஸ்மா சிம்டம்க்கு கொண்டு போய் விட்டுரும். இதே ஆஸ்மா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்கள இப்ப ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ்ல சீசன் இல்லாத டயத்தை கூட்டு போய் பாருங்க. அவங்களுக்கு அந்த ஆஸ்மா இருக்குங்கிறதே மறந்துருப்பாங்க. ஏன்னா எப்போ ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குதோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம காற்று குழாய் சுருங்காது. ஃப்ரீ ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கும். இது ஒரு லைவ்லி எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம வீட்ல வந்து நிறைய பைப் லைன்ஸ் எல்லாமே இருக்கு. தண்ணி போகிறதுக்கான பைப் லைன்ஸ் இருக்கு. அந்த பைப் லைன்ஸ்ல என்ன ஆகும்? ஒரு ஒரு இப்போ 5 வருஷம் 10 வருஷமா அந்த தண்ணி போயிட்டே இருக்கு. அந்த தண்ணி வந்து இப்போ கெட்ட தண்ணியா அதில் வந்துட்டே இருக்குன்னா என்ன ஆகும்? அந்த இரும்பு பைப்பை வந்து துருபிடிக்க வைக்கும். ஓட்டை விழுந்துரும். இல்ல உள்ளுக்குள்ள போய் அடைப்பு ஏற்படுத்தலாம். வாட்டரோட ஃப்ளோ வந்து குறைய ஆரம்பிக்கும். வெறும் சாதாரண ஒரு தண்ணி தான். ஆனா அதே அந்த கெட்ட தண்ணி அதுக்குள்ள வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பைப்பை இரும்பியே வந்து உருக்கவும் முடியும். இல்ல அடைப்பு ஏற்படுத்த முடியும். அப்போ ஒரு கெட்ட தண்ணினால இவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு கெட்ட காற்றுனால நம்ம காற்று குழாய அடைப்பை ஏற்படுத்த முடியுமா? முடியாதான்னு யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப பைப் லைன்ல அடைப்பு இருக்கு, இல்ல துருபிடிச்சு போச்சு, யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு பிளம்பரை கூப்பிடலாம். கட் பண்ணி தூக்கி போட்டு வேற ஒரு ஜாயிண்ட்டை போட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே இந்த காற்று குழாய், இந்த காற்று குழாய்க்கு இப்ப எந்த பிளம்பரை கூப்பிட்டு நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டு வேற உள்ளுக்குள்ள ஒரு பைப் வந்து நம்ம மாத்த முடியும்? டெஃபினட்டா மாத்த முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன் டைம். இது ஒன்ஸ் இது டேமேஜ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அதுலேருந்து திரும்ப அந்த சிம்டம்ஸை கிளியர் பண்ணி இந்த பிரீத்திங் கம்ஃபர்டபிலிட்டியை நம்ம கொண்டு வரணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு எந்த மெடிக்கல் ஹிஸ்டரியிலுமே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நுரையீரல் மாற்று சிகிச்சை அப்படிங்கிறது. நுரையீரல்ங்கிறது வெறும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், அவ்வளவுதான். அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் எவ்வளவு நடக்குது? ஒரு நாளைக்கு சராசரியா 11,000 லிட்டர் காற்று உள்ளுக்குள்ள போய் வெளில வருது. நம்ம சுவாசிக்கிறோம், மூக்கு வழியா உள்ளுக்குள்ள போய் வெளியில வருது. ஆன் அன் ஆவரேஜ் 11,000 லிட்டர்ஸ் காற்று நம்ம சுவாசிக்கிறோம், திரும்ப வெளியில ரிலீஸ் பண்றோம். அப்போ அந்த 11,000 லிட்டர்ஸ் ஆஃப் காற்று நம்ம எங்க சுவாசிக்கிறோம், எப்படி சுவாசிக்கிறோங்கிறது முக்கியமா பார்க்கணும். சில பேர் கேட்குறாங்க, சார் நான் காலையில டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் எப்படி ஏர் பியூரிஃபையர் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சராசரியான ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, எஸ் டெஃபினட்டா அந்த பொல்யூஷன்ங்கிறது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. முன்னோட இன்னைக்கு பொல்யூஷன் அதிகமாக தான் இருக்கு. இன்னும் 5-10 வருஷம் போச்சுன்னா திரும்ப இது அதை இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஏன்னா இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் எந்த துறை எடுத்துனாலுமே இன்னைக்கு அதிக அளவில் டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ டெவலப்மெண்ட்ஸ் நிறைய நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? காற்று மாசுபட தான் செய்யும். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எந்த இடத்துல அதிகம் நேரம் ஸ்பெண்ட் பண்றோம்? இன்டோர்ஸா அவுட்டோர்ஸா? அவுட்டோர்ஸ்னா ஓப்பன் ஏர்ல நம்ம இருக்கக்கூடிய நேரம். இன்டோர்ஸ்னா 4 சுவருக்குள்ள இருக்கக்கூடிய நேரம். இது வீடு இருக்கலாம், ஆபீஸ் இருக்கலாம், டிராவல் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது எல்லாமே இன்டோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒரு 24 மணி நேரம் டைம்ல சராசரியா 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம வெளியில இருந்தா பெரிய விஷயம். மீதி இருக்கக்கூடிய 20 மணி நேரமே நம்ம க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்குள்ள தான் இருக்கும். இப்போ வெளியில நான் நிறைய சுத்திட்டு இருக்கேன், வெளில டிராவல் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க கூட அதிக நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்றதுன்னா க்ளோஸ்ட் ஏரியால இன்டோர்ஸ்ல தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப அந்த இன்டோர்ஸ்ல இந்த 11,000 லிட்டர்ஸ் ஆஃப் காற்று அப்படின்னு பார்க்கும்போது வெளில ஒரு 4 மணி நேரம் இருக்கீங்க அப்படின்னா அந்த 4 மணி நேரத்துல மேக்சிமம் போனா ஒரு 3,000-4,000 லிட்டர் காற்று தான் நம்ம சுவாசிக்க போறோம். மீதி இருக்கக்கூடிய அந்த 7,000-8,000 லிட்டர் காற்றை நம்ம க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்ப நிறைய பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப எங்க அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த இடத்துல நம்ம ஏர் பியூரிஃபையரை பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல காற்றை சுவாசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம், அது என்ன முக்கியமா நம்ம தூங்கக்கூடிய நேரத்துல அதிகம் நேரம்
ஒரே இடத்துல நம்ம இருக்கக்கூடிய நேரம். அந்த ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்துறதுனால பாதிக்கு பாதி இந்த சிம்டம்ஸை நம்மளால குறைக்க முடியும். ஸோ 24 மணி நேரமும் நம்ம ஏர் பியூரிஃபையர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் பாதிக்கு பாதி அந்த 11,000 லிட்டர்ஸ்ல ஒரு 6,000 லிட்டர் 7,000 லிட்டர் நல்ல காற்றை நம்ம சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மேஜரா பொல்யூஷன் வரக்கூடியதே எதுல இருந்து வருது? ஒண்ணு, இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க புதுசா எத்தனையோ பில்டிங்ஸ் வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த காற்றின் மூலமாக நிறைய ஏர்ல வந்து டஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. இரண்டாவது, குப்பை கூலங்கள்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல், அதுவும் நம்ம நுரையில முக்கியம் பாதிக்கக்கூடிய விஷயம். அடுத்து வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகைகள், இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடிய புகை, இது எல்லாமே என்ன பண்ணுது? இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். இது இன்னைக்கு அதிகமாக நம்ம நுரையீரல பாதிக்கக்கூடியது. யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொல்யூஷன் லெவல் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு, அதிகமாயிருக்கு. இன்னொரு 10 வருஷம் போச்சுன்னா இந்த லெவல் அதிகமாகுமா குறையுமா? சோ எப்போ 10 வருஷம் முன்னாடி இருந்த நிலைமை இன்னைக்கு இல்லையோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருக்காது. இப்ப யார் இதுல அதிகமாக பாதிக்கப்படுறாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, மேபி இன்னைக்கு இருக்கக்கூடிய பொல்யூஷன் லெவல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெயின் அஃபெக்ட் ஆகக்கூடியது குழந்தைங்க. இந்த கோவிட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆல்மோஸ்ட் 24 மணி நேரமும் குழந்தைங்க வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. இப்பதான் காலேஜஸே திறந்திருக்காங்க. ரெண்டாவது, ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள். ஏன்னா அவங்க யாருமே வெளியில போறதுக்கான வழிகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸுமே அவங்க அந்த கெட்ட காற்றை தான் கம்ப்ளீட்டா சுவாசம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால்தான் அடிக்கடி நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ த பெஸ்ட் வே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த காற்றுல இருந்து நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த பொல்யூஷன் இதை வந்து நம்ம பாதிக்கு பாதி குறைச்சிட்டோம் அப்படின்னா, எஸ் டெஃபினட்டா ஃபியூச்சர்ல வரக்கூடிய நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா வெதர் இட் இஸ் இன்னைக்கு நம்ம வந்து இந்த SARS-CoV-2 இதுக்காக நம்ம ப்ரொமோஷன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட, பட் மேபி இன்னொரு ஒரு 4 மாசம் 5 மாசம் இப்போ வேக்சின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாருக்குமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா கோவிட் பத்தி யாரும் பேச போறது கிடையாது. ஆனா எத்தனையோ ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் இருக்கு. சளி பிடிக்கிறதா வாழ்நாள் முழுக்க பேசிட்டு இருக்கும். அலர்ஜி, ஆஸ்மா வாழ்நாள் முழுக்க பேசிட்டு இருக்கும். டிபி வாழ்நாள் முழுக்க பேசிட்டு இருக்கும். அப்ப இந்த மாதிரி எத்தனை விதமான நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், இதெல்லாம் லைஃப் லாங் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ நம்ம இன்னைக்கு வெறும் கோவிடை பத்தி மட்டும் நம்ம யோசிக்க வேண்டியது அவசியம் இல்லை. லைஃப் லாங் நம்ம நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்படி அதை தடுக்கிறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் நம்ம கையில் இருக்குன்னா, எஸ் அது நம்மளுடைய இந்த ஏர் பியூரிஃபையர் மட்டும்தான். சரி, இந்த ஏர் பியூரிஃபையர் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நான் தெரிஞ்சுக்கலாம்? சில பேர் நம்ம ஏர் பியூரிஃபையர் பத்தி பேசும்போதே கேட்பாங்க, அதே ஒரு காத்து வருது அவ்வளவுதான், பட் இது வந்து வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இது வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்கும் போது தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன் நம்ம அனுபவிக்கும் போது தான் புரிஞ்சுக்க முடியும். இப்ப தலைவலிக்குது, ஒரு மாத்திரையை போடுறீங்க, 1/2 மணி நேரம் தலைவலி குறைய ஆரம்பிக்கும், மாத்திரை போட்டது வேலை செய்யுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா வலி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கான மாத்திரையை போடும்போது அந்த மாத்திரை போய் தலைவலியில வேலை செஞ்சு அந்த வலியை வந்து குறைக்கிறது நம்மளால உணர முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காற்று எங்க இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்மளால காட்ட முடியுமா? இந்த காற்றுல டஸ்ட் இருக்கு அப்படின்னு நம்ம காட்ட முடியுமா? இந்த காற்றுல ஸ்மோக் இருக்கு, இந்த ஸ்மெல் இருக்கு அப்படின்னு காட்ட முடியுமா? இந்த காற்றுல கொரோனா வைரஸ் இருக்கு அப்படின்னு நம்மளால காட்ட முடியுமா? இத நம்ம அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம அனுபவிக்கும் பொழுதுதான் அந்த காற்று சரியில்லைங்கிறது நம்மளால உணர முடியும். அதே போலதான் நம்ம ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது படிப்படியாக நமக்கு முன்னாடி இருந்த அந்த சிம்டம்ஸ், அந்த அறிகுறிகள் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறத நம்ம உணர்றதன் மூலமாகத்தான் ஏர் பியூரிஃபையர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட். இது 1 வாரம் 10 நாள் 1 மாசம் அப்படிங்கிற பெனிஃபிட் கிடையாது. லாங் டேர்ம் பெனிஃபிட்.
லைஃப் லாங் நம்ம ஏர் பியூரிஃபையர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தான் நம்ம இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு 7லேருந்து 10 நாள் வரைக்கும் தொடர்ந்து ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்தும் பொழுது அலர்ஜி, ஆஸ்மா இதுக்கான அறிகுறிகள் குறையறத நம்ம பார்க்க முடியும். அந்த ட்ரீட்மெண்ட், அந்த மெடிகேஷன்ஸ் இதை பாதிக்கு பாதி குறையறத நம்மளால உணர முடியும். இதுதான் அந்த பிரிட்டிஷ் அலர்ஜி ஃபவுண்டேஷனோட சீல் ஆஃப் அப்ரூவல். இரண்டாவது, ஒரு 3-4 நாட்கள் தொடர்ந்து நம்ம ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்தும் போது காலையில எந்திரிக்கும் போது இருக்கக்கூடிய இந்த அலர்ஜி, மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொண்டை கரகரப்பு, மூக்கடைப்பு, இந்த லைட்டா ஒரு மாதிரி தலைவலி, இந்த மார்னிங் சிக்னஸ் இது வந்து இல்லாம இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஒரு வருஷம் தொடர்ந்து ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, நியூபார்ன் புதுசா பிறந்த குழந்தைங்க, அவங்களுக்கு அடிக்கடி இந்த சளி தொல்லை, இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறது, அவங்க நல்லா நிம்மதியா சுவாசிக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும். சோ ஒரு வருஷத்துல பாதிக்கு பாதி டாக்டர் கிட்ட போறது முதல்ல தடுக்க முடியும். ஏன்னா அந்த மெடிசன்ஸ், கோல்டுக்காக கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல், ஸ்ட்ராங்கான மெடிசன்ஸ். ஸோ அந்த மெடிசன்ஸை ரெகுலரா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? பாடி ரெசிஸ்டன்ட் ஆயிடும். ஸோ அந்த குழந்தை வளரும் பொழுது அன்னைக்கு ஹெவியர் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வேலையே செய்யாது. ஸோ அப்போ நேச்சுரலா நம்ம பாடி நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அவசியம். டெய்லியே நம்ம ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்தும் பொழுது ஒரு 48 மணி நேரம், ஏன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜா நம்ம வந்து ஒரு 12 hours நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன், ஒரு 4 நாள்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரீதிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மூச்சு விடுறத நம்ம மூச்சு விடுற மாதிரி இருக்காது, நம்ம ஈஸியா நம்ம பிரீதிங் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஏர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இதை யூஸ் பண்ணதான் இதோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் இதுவும் நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யூகே, ஸோ லண்டன், அவங்க இருக்கக்கூடிய இந்த பிரிட்டிஷ் அலர்ஜி ஃபவுண்டேஷன் அவங்க வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிம்பிள் ஆஃப் அப்ரூவல், அதுதான் இந்த சர்டிஃபிகேட். ஸோ ஏர் பியூரிஃபையர்னால யாருக்கு அதிக அட்வான்டேஜஸ் அப்படின்னா, வீட்டில் பிறந்த குழந்தைங்க இருந்துச்சுன்னா, பிகாஸ் ஃபர்ஸ்ட் அந்த 2 வருஷம் வரைக்கும் அதோட இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடக்கும். அப்ப இந்த பிறந்த குழந்தைங்க இருக்கக்கூடிய வீடுகளில் ஏர் பியூரிஃபையர் கட்டாயம் பயன்படுத்தும். இரண்டாவது, குழந்தைங்க இருக்கக்கூடிய வீடுனாலே ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்தும். பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு 24 hours அவங்க தான் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. பெண்கள், வயதானவர்கள் எல்லாருமே இன்னைக்கு 24 hours வீட்டுக்குள்ளே தான் அடைஞ்சு கிடக்குறாங்க. அவங்களுக்கு தான் மெயினா இந்த பொல்யூஷன்ல இருந்து இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவை. ஸோ அடுத்ததா அலர்ஜி, ஆஸ்மா. ஸோ ஃப்ரீக்வெண்டா ஏதோ அலர்ஜி, ஆஸ்மா போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடியவர்கள் அவங்களுக்கு கட்டாயம் ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்தும். வீட்டில் செல்ல பிராணிகள், நாய், பூனை இதெல்லாம் வளர்க்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஏர் பியூரிஃபையர் கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இஎன்டி ப்ராப்ளம்ஸ், இஎன்டிங்கிறது காது, மூக்கு, தொண்டை. ஸோ இதில் அடிக்கடி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா, பிகாஸ் இந்த பாக்டீரியாவோட அக்யூமுலேஷன் இருக்கிறதுனாலுமே அந்த க்ரோத்னாலுமே அவங்களுக்கு இது பாதிப்பு ஏற்படலாம். அப்போ அவங்க ரெகுலர் ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்தும் போது இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனோ இல்லை காது அடைப்பு போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்க முடியும். ஸோ இன்கேஸ் சில பேர் வீட்டில் வந்து நிறைய இந்த சாம்பிராணி புகை போட்டிருப்பாங்க, இல்லை வந்து ஊதுவத்தி எப்போதுமே வந்து ஏற்றி வச்சிருப்பாங்க. இதுவே என்ன ஆகும், புதுசாக டக்கு நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு மாதிரி ஒரு மூக்கு வந்து ஒரு அடைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க பயன்படுத்தலாம். அப்படின்னு சிம்பிளா சொல்லும் அப்படின்னா, மூச்சு விடுற எல்லாருமே பயன்படுத்த வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அதுதான் நம்மளுடைய இந்த ஏர் பியூரிஃபையர். ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க அவங்க மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நல்ல ஆரோக்கியமான ஒரு சுவாசம் வேணும்னு நினைக்கிறவங்களும் நீ கட்டாயம் ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்தி ஆகணும். ரீசெண்டா இன்னொரு ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அனிமல் ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து நம்ம ஏர் பியூரிஃபையர் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஹை டென்சிட்டி பிளாஸ்மா கிளஸ்டர் அயான்ஸ் 1 cubic மீட்டர் அளவுக்கு இதை பயன்படுத்தும் போது அந்த காற்றுல இருந்த அந்த அனிமல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மிருகங்கள்லேருந்து வரக்கூடிய ஏர்பார்ன் டிசீசஸ், அந்த கிருமிகள் இருக்கலாம், ஆறு மிருகங்கள் உடம்புலேருந்து வரக்கூடிய இந்த ஸ்மெல் இருக்கலாம், இதை பிளாஸ்மா கிளஸ்டர் எஃபெக்டிவா
தடுக்க முடிஞ்சது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 25,000 அயான்ஸ் பர் கியூபிக் மீட்டர்ஸ். கெனைன் பார்வோ வைரஸ். ஸோ இது ஜென்ரலா மிருகங்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு விதமான வைரஸ். ஸோ இந்த கெனைன் பார்வோ வைரஸ் இதையுமே நம்மளுடைய பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி சக்சஸ்ஃபுல்லா எலிமினேட் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கான விஷயமும் இங்க நம்ம பார்க்கலாம். ஸோ ஏர் பியூரிஃபையர் எப்படி பயன்படுத்தும்? இது பெரிய இன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இதை பயன்படுத்துறதுக்கு. ஸோ ஏர் பியூரிஃபையர் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் இது மேலே இருக்கக்கூடிய அந்த கவர் எல்லாமே முதல்ல ரிமூவ் பண்ணிடுங்க. உள்ள இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ்க்கு மேலேயுமே அந்த கவர் இருக்கும். அந்த கவர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் கைட்லைன். ஏன் அப்படின்னா பொதுவாக நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, ஏர் பியூரிஃபையர் அழுக்காயிரும் அப்படிங்கிறதுனால அந்த மேலே இருக்கக்கூடிய கவர் வந்து போட்டே வச்சிருப்பாங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டே இருந்துச்சு அப்படின்னா ஏர் பியூரிஃபையர் ஒர்க்கே ஆகாது, காற்றை சுத்தப்படுத்த முடியாது. அதே போல தான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கார்பன் ஃபில்டர், ஹெப்பா ஃபில்டர், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்ததா அந்த ப்ரீ ஃபில்டர், வெளியில வரக்கூடிய இந்த ப்ரீ ஃபில்டர்ல ஒரு மெஷ் மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக ஒரு வயர் மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. அது எப்படி இருக்கோ அதை அப்படியே தான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ரீசெண்டாக எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாரு. வந்து அந்த ஏர் பியூரிஃபையரை மாட்டின ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காங்க, இது எப்படி ஒர்க் ஆகும் கூட தெரியாம அது எல்லா மெஷ் வந்து அறுத்து விட்டு போயிட்டாங்க. கம்ப்ளீட்டாக அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுதான் மெயின் PM10 ரிமூவ் பண்ணக்கூடிய ஃபில்டர். என்னாச்சு, இந்த மெஷ்ஷே இல்லாத பொழுது ஸ்ட்ரெயிட்டா உள்ளுக்குள்ள தான் போகும். ஸோ கார்பன் ஃபில்டரையும் ஹெப்பா ஃபில்டரையும் தான் போய் அஃபெக்ட் பண்ணும். ஏர் பியூரிஃபையர் எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா அட் அ ஸ்ட்ரெச் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 hours நம்ம பயன்படுத்துறோமோ, எங்க ஒரே நேரத்துல எப்போ நம்ம வந்து ஒரு 10 to 12 hours நம்ம இருக்க போறோமோ அந்த இடத்துல ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்தணும். ஸோ நம்ம ஒரு 10 to 12 hours அப்படிங்கிறது மோஸ்ட்லி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெட்ரூம்ல இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஏர் பியூரிஃபையரை பயன்படுத்தணும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ மேக்சிமம் நம்ம வந்து நல்ல காற்றை சுவாசிக்கிறோமோ நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை நம்ம குறைக்க முடியும். பெஸ்ட் பிராக்டிஸ், காலையில எந்திரிக்கும் போது ஜன்னல், கதவு இதெல்லாம் கம்ப்ளீட்டா ஓப்பன்ல விட்டுருங்க. ஏன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய காற்று உள்ள வந்து போகும். இந்த ஃப்ரெஷ் ஏர் அப்படிங்கிறது வெளியிலேருந்து தான் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடியது. ஸோ அந்த காலத்துல வீடு கட்டின மெத்தட்லாம் யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய ஜன்னல் இருக்கும், மேல வந்து இந்த கிராஸ் வென்டிலேஷனுக்கான சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சன்லைட் வீட்டுக்குள்ள வரதுக்கான மேல வந்து கிளாஸ் ஷீல்ட்ஸ் எல்லாமே பதிச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா சன்லைட்டும் காற்று தான் இயற்கை மருத்துவம். அப்ப நம்ம வீட்டில் ஏர் பியூரிஃபையர் நமக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கும் பொழுது வெளியில இருந்து நேச்சுரல் ஏர் இதுவும் நம்ம வீட்டுக்குள்ள வரணும். ஹெப்பா ஃபில்டர் இருக்கு. இந்த ஹெப்பா ஃபில்டர் தான் ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள போகணும். ஹெப்பா ஃபில்டருக்கு மேல ஒரு டேக் மாதிரி இருக்கும். அந்த டேக் வந்து வெளியில இருக்கும். இன்ஃபேக்ட் ஹெப்பா ஃபில்டர்ல ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க் வந்து உள்ளுக்குள்ள போகும். ஃபர்ஸ்ட் ஹெப்பா ஃபில்டர் இருக்கணும், அடுத்தது கார்பன் ஃபில்டர், அடுத்து மூன்றாவதா ப்ரீ ஃபில்டர் எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏர் பியூரிஃபையர் ரெடி, ஒர்க் ஆகிறது. ஸோ இனிஷியலாக ஒரு 2 to 3 days வந்து அதில் 3 விதமான ஸ்பீடு மோடு இருக்கும். லோ, மீடியம், ஹை இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 3 days வரைக்கும் ஹை ஸ்பீடில் வச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து மீடியம் ஸ்பீடில் யூஸ் பண்ணாலே போதும். ஹேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஹேஸ் பட்டன் எதுக்காக அப்படின்னா முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு, அதாவது பனிக்காலம். ஏன்னா இந்த மழைக்காலம் பனிக்காலம் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து ரொம்ப லோவா இருக்கும். அப்போ காற்றுல நிறைய பொல்யூஷன்ஸும் அதிகமா இருக்கு. ஏன்னா வெயில் காலத்துல என்ன ஆகுது, மோஸ்ட்லி இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து நல்லா ஹைட்ல இருக்கும். அப்போ அவ்வளோ ஈஸியா நம்ம வந்து இன்ஃபெக்ட் ஆக மாட்டோம். டாக்டர்ஸ் நிறைய அட்வைஸ் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மழையில நனையாதீங்க அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு கொரோனா வைரஸ் இது மேக்சிமம் வந்து இந்த ஏர்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதுனால அப்ப மழை மூலமாக என்ன ஆகுது, நம்ம ஸ்கின்ல உள்ள போயிடும். ஸ்கின்குள்ள போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வைரஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ அதோட எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள காமிக்க ஆரம்பிச்சிடும்.
அதனால பெஸ்ட் திங் மழையில நனையாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. அப்படி மழையில போற மாதிரி தான் கம்ப்ளீட்டா ரெயின் கோட் போட்டு பாடி வந்து கவர் பண்ணிட்டு வெளியில போங்க. பவர் கன்சப்ஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஆன் ஆவரேஜ் 50 வாட்ஸ் 48.7 சம்திங், அதை 50 வாட்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரத்திலிருந்து 15 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸா ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணலாம். ஏன் 24 ஹவர்ஸ் வேணாலும் 24 ஹவர்ஸும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டாண்டர்டா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த 12 to 15 ஹவர்ஸ் பர் டே அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஆர் நம்ம தூங்குற நேரம் பொறுத்த வரைக்கும் அந்த 8 மணி நேரம், 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு 12 to 15 ஹவர்ஸ் பர் டே யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாதத்திற்கு 10 யூனிட் வந்து கரண்ட் செலவாகும். ஸோ 10 யூனிட்ஸ் பர் மந்த்ங்கிறது இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது, நெக்லிஜிபிள். அடுத்தது ஃபில்டரோட மெயின்டெனன்ஸ். நம்மளுடைய கார்பன் ஃபில்டர் அண்ட் ஹெப்பா ஃபில்டர் இது ரெண்டுமே வந்து 2 வருஷம் இதோட லைஃப். வெஸ்டேஜ்லேயே இந்த ரெண்டுமே வந்து ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. ஒன்ஸ் அந்த 2 இயர்ஸ் கழிச்சு நீங்க திரும்ப வெஸ்டேஜ்லேயே வாங்கிக்கலாம். அதுக்கான பிவி இதெல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஹெப்பா ஃபில்டர் அண்ட் கார்பன் ஃபில்டர் 25 நாள் 30 நாளுக்கு ஒரு முறை அந்த ஃபில்டர்ஸை வெளியில எடுத்துட்டு வீட்டுக்கு வெளில கொண்டு போய் லைட்டா கொஞ்சம் அப்படியே தட்டுங்க. ஸோ அது மாதிரி தட்டும் போதே அதுல செட்டிலா இருக்கக்கூடிய டஸ்ட் இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வெளியில வந்துடும். இல்லையா, ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு பிரஷ் இருந்துச்சுன்னா, ஹார்ட் பிரஷ் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப சாஃப்டான பிரஷ், அதை வச்சு லைட்டா மேல கொஞ்சம் அப்படியே இந்த பிரஷ் பண்ணும்போது என்னாகும், உள்ளுக்குள்ள செட்டிலா இருந்ததுன்னா அந்த டஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் டைரக்ட் சன்லைட்ல வச்சுட்டு வந்தாலே போதும். இவ்வளவுதான் ஹெப்பா அண்ட் கார்பன் ஃபில்டரோட மெயின்டெனன்ஸ். தப்பி தவறி கூட ஹெப்பா அண்ட் கார்பன்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணக்கூடாது. நீங்க தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா ஃபில்டர் டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது, திரும்ப புதுசா நீங்க வாங்கி ஆகும். அடுத்தது ப்ரீ ஃபில்டர். ப்ரீ ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏசி ஃபில்டர் மாதிரி தான். ஸோ ஃபில்டர் ப்ரீ ஃபில்டரை எடுத்துட்டு நீங்க டேப்பை திறந்து விட்டுட்டு இந்த ரன்னிங் வாட்டர்ல அப்படியே நீங்க காமிச்சிங்கனாலே அதில் இருக்கக்கூடிய இந்த டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour வெயில வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏர் பியூரிஃபையர் எப்போ அந்த ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ஸோ நீங்க ஏர் பியூரிஃபையர் வாங்கின புதுசுல நீங்க யூஸ் பண்ணும்போதே தெரியும், ஒரு மீடியம் ஸ்பீட்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா கையை மேலே வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்பீடு வந்து இருக்கும். ஏர் பியூரிஃபையர் ஸ்பீடு வந்து நமக்கு தெரியும். அந்த பிளாஸ்மா கிளஸ்டர்ல இருந்து ஏர் த்ரோ ஆகுது பார்க்கலாம். இப்போ ஒரு 3 மாசம் ஆச்சு, 3 மாசமா நீங்க வந்து ஃபில்டர்ஸ் வந்து கிளீனே பண்ணாம அப்படியே வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்பீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஸ்பீடு குறையுதுன்னா அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணணும். ஃபில்டர்ஸை கிளீன் பண்ணி போட்டீங்கன்னா பழையபடி நல்ல ஸ்பீடு வந்து ஒரு 1.5 வருஷம் தாண்டின பிறகு நீங்க நல்லா கிளீன்லாம் பண்ணி போட்டீங்க, அப்படியுமே வந்து ஏர் வந்து ஸ்பீடு இல்லை, ஸோ மீடியம் மோட்ல வச்சிருக்கும் போதே அந்த ஸ்பீடு வரல அப்படின்னா அப்போ ஃபில்டர்ஸ் வந்து மாற்றி ஆகணும். இதுதான் இண்டிகேஷன். ஸோ அந்த டைம் நீங்க புது ஃபில்டர்ஸ் வாங்கி இன்ஸ்டால் பண்ணும்போது பழையபடி நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட். அடுத்து ஃபைனலாக ஒரே ஒரு கேள்விக்கு நம்ம பதில் நம்ம சொல்லி கம்ப்ளீட் பண்ணலாம். 18,500 இது ரொம்ப காஸ்ட்லி. நிறைய பேர் இந்த ஒரு கொஸ்டின்ஸை வந்து கண்டிப்பாக ரைஸ் பண்ணுவாங்க. ஃபைன். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக ஒரு டிவி வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், 25,000 30,000 அந்த ரேட் கொடுத்து நம்ம கண்டிப்பாக வாங்கியிருக்கோம். இப்போ ஒரு டிவியை வாங்கிட்டு வீட்டில் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ண பிறகு நம்ம ஆன் பண்ணி பார்க்குறோம், ஓ நல்ல சவுண்ட் சிஸ்டம் சூப்பராக இருக்கு, வீடியோ கிளாரிட்டி செமையாக இருக்கு, நிறைய விஷுவல் கண்ட்ரோல்ஸ், ஏகப்பட்ட விஷுவல் கண்ட்ரோல்ஸ் இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. அப்போ என்ன ஆயிடுது, நம்ம கொடுத்த காசுக்கு உடனடியாக நம்ம கண்ணுக்கு தெரியறதுனால ஓ நம்ம கொடுத்த காசுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். இது ஏர் பியூரிஃபையர் 18,500 கொடுத்து நம்ம வாங்கணும் அப்படிங்கும் பொழுது இது யூஸ் பண்ண தான் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரியும். அப்ப நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் இதுக்கு இவ்வளவு காசு கொடுத்து நம்ம வாங்கணுமா அப்படின்னு. ஆனா நீங்க செலவு பண்ண 18,500 எதுக்காகன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரோட்ஸ், இதோட லைஃப் வந்து 6 வருஷம் ஆன் ஆவரேஜ். அதுக்கப்புறம் நீங்க எலக்ட்ரோட்ஸ் மட்டும் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 6 வருஷம் கழிச்சு நீங்க புதுசா ஏர் பியூரிஃபையர் வாங்கிக்கலாம்.
உள்ள இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸோட லைஃப் வந்து 2 வருஷம். கார்பனுக்கு 2, ஹெப்பாக்கு 2. அப்போ 2 வருஷம் கழிச்சு இப்போ நீங்க 18,500 நீங்க வாங்கும்போது என்ன ஆயிடும், இந்த மிஷின் வந்துடும், ஏர் பியூரிஃபையர் வந்துடும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஹெப்பா ஃபில்டர், ஒரு கார்பன் ஃபில்டர், இதெல்லாமே ஃபர்ஸ்டே வந்துடும். ஸோ இதோட லைஃப் 6 வருஷம் அப்படிங்கும்போது நீங்க ஒரு 2 டைம்ஸ் ஹெப்பா ஃபில்டர் அண்ட் கார்பன் ஃபில்டர் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இதோட ஆவரேஜ் காஸ்ட் ஐ திங்க் சம் 3,400 2,800 இந்த ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் வெஸ்டீஜ் பிரான்ச்சஸ்ல வந்து ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்கு, அங்கேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஓவரால் காஸ்ட் 6 வருஷத்துக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் செலவாகும் 6 வருஷத்துக்கு. ஸோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் 6 வருஷத்துக்கு 30,000 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கு என்னாச்சுங்கிறது யோசிச்சு பாருங்க. 5,000 ரூபாய் டிவைடட் பை 365 டேஸ். ஒரு வருஷத்துல ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, ஒரு நாளைக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 12 ரூபாய் 70 பைசா அப்படின்னு. ஸோ 12 ரூபாய் 70 பைசா ஏர் பியூரிஃபையருக்கு ஒரு நாளுக்கான காஸ்ட். டெஃபினட்டா ஒரு வீக்ல வந்து ஒருத்தர் மட்டும்தான் தனியாக ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் வந்து ஏர் பியூரிஃபையர் பெனிஃபிட்டை அனுபவிக்கலாம். இப்போ 12 ரூபாய் 70 பைசா ஒரு 13 ரூபா வச்சுங்க. 13 ரூபா 4 பேருக்கு அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜா ஒருத்தருக்கு செலவு பண்ணக்கூடிய காசு மிஞ்சி போனா 3 ரூபா இல்லை 3,000 ரூபா. அதே ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஒரு சளி பிடிச்சிருக்கோ இல்லை த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்து ஒரு டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னா இன்னைக்கு டாக்டர் ஃபீஸே மினிமம் 150 ரூபா 200 ரூபா. அதோட மெடிசின்ஸ் ஒரு 200-300 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஒரு வாரம் போகணும், திரும்ப கன்சல்டேஷன் பார்க்கணும். இது ஒரு மாசத்துக்கான செலவு. ஆனால் அந்த மெடிசின்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் அதையும் நம்ம தாங்கி தான் ஆகணும். அப்போ காசை கொடுத்து நம்ம திரும்ப நம்ம உடம்பு புண்ணாகிக்கிறோம். ஆனால் அதே ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பக்கம் நமக்கு நல்ல சீரான ஒரு சுவாசம் கிடைக்குது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாமல் நம்ம தடுக்க முடியும். அண்ட் லைஃப் லாங் இதோட பெனிஃபிட்ஸை நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ எந்த விதத்துலையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஏர் பியூரிஃபையர் எக்ஸ்க்ளூசிவா இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி, ஷார்ப்போட ஒரு பேட்டர்ன் டெக்னாலஜி, இது வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா டிசைன் பண்ணி நம்ம கிட்ட இந்த சேல்ஸ்ல இருக்கு. யூஸ்வலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெஸ்டீஜோட பிஓஎஸ் தவிர, வெஸ்டீஜோட ஆன்லைன் சிஸ்டம் தவிர, வெஸ்டீஜோட டிஎல்சிபி மினி டிஎல்சிபி தவிர, வெஸ்டீஜோட பிரான்ச்சஸ் தவிர வேற யாரும் இந்த ஏர் பியூரிஃபையர் விற்க முடியாது, விற்கக்கூடாது. அப்படி யாராவது வேற ஏதாவது ஆன்லைன் போர்ட்டல்ல இந்த ஏர் பியூரிஃபையர் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 வருஷத்துக்கான ஆன் சைட் வாரண்டி கிடைக்காது. இது நம்மளுடைய ஏர் பியூரிஃபையர்ல வாரண்டி கார்டுலயுமே பிரிண்ட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் அந்த பாக்ஸ் மேலேயுமே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. டு பி சோல்டு ஒன்லி பை அ வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர். அதாவது வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான் இந்த பொருளை வாங்கலாம், விற்கலாம். அப்ப அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் இதை நம்ம வாங்க முடியும். இதை தவிர வேற எங்கேருந்து வாங்கினாலும் சரி, பிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி வேற எந்த இ-காமர்ஸ் போர்ட்டல்ஸ்ல இருந்தும் நம்மளுடைய ஏர் பியூரிஃபையர் வாங்கினா அதுக்கு எந்த விதமான கேரண்டி, வாரண்டி எதுவுமே கொடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் பைபேக் பாலிசி, ஏன்னா நம்ம 30 டேஸ்க்குள்ள பைபேக் பாலிசி இருக்கு, அந்த பாலிசி கூட அப்ளை ஆகாது. அந்த மிஷின் வேலை செய்யலைன்னா கூட அதுக்கான அந்த சர்வீஸ் ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் பெஸ்ட் திங் நம்ம எஜுகேட் பண்ணணும். நம்மளுடைய கஸ்டமர் கிட்ட, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நம்ம தான் எஜுகேட் பண்ணணும். வெஸ்டீஜோட ஆத்தரைஸ்டு அவுட்லெட்ஸ் தவிர மீதி வேற எங்கேயுமே வந்து இந்த ப்ராடக்டை வாங்கக்கூடாது. அப்படி இன்கேஸ் வேற ஏதாவது போர்ட்டல் யாராவது வந்து வித்துத அதுக்கான ப்ரூஃப் நம்ம கிடைக்கும் போது இல்லை யார் பண்றாங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்காவது தெரிஞ்சு அவங்க இமீடியட்டா கம்பெனிக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க. ஸோ இந்த நம்பர், இந்த ஐடி, இதுல இருந்தா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து மற்ற போர்ட்டல்ல விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் இமீடியட்டா அவங்களுடைய ஐடி வெஸ்டீஜ்ல இருந்து ரிமூவ் செய்யப்படும். அவங்க திரும்ப வெஸ்டீஜ் பிசினஸ்ல கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒன் ஆஃப் த யூனிக் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் ஏர் பியூரிஃபையர் பத்தின ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் த டேங்கிறதுனா ஒரு வீட்லையும் கட்டாயம் நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு பொருள், அதுதான் இந்த
ஷார்ப் ஏர் பியூரிஃபையர். ஏன்னா இன்னைக்கு ஒரு கொரோனா வைரஸ்ல நம்ம இன்ஃபெக்ட் ஆகிட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம இன்னைக்கு அட்மிட் ஆனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு ஈஸியாக செலவாகும் ஹாஸ்பிட்டலில். இது எதுக்காகனா அந்த வெண்டிலேட்டர் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நார்மல் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டுமே இவ்வளோ செலவாகும். வெண்டிலேட்டர்ஸ்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆக்சிஜன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க செலவாகும். ஸோ 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்றது புத்திசாலித்தனமா இல்லை 18,500 நம்ம செலவு பண்றது புத்திசாலமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி சக்சஸ் அண்ட் விஷ் யூ வெல்த்.